வகுப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிருஷ்ண லீலாஸ்தவத்தில் இருந்து சனாதன கோஸ்வாமி பரமானந்த பாட்டாய பிரேம வர்ஷி அக்ஷராயதே சர்வதா சர்வசேவ்யாய ஸ்ரீகிருஷ்ணாய நமோஸ்துமே. பரமானந்த பாட்டாய, பாட்டாய அப்படின்னு சொன்னா படிக்கிறது. எது படிக்கிறது, யாரை படிக்கிறது அப்படின்னு கேட்டா இந்த பாகவதத்தை படிக்கிறோம். அப்ப பாகவதத்தை படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டா பரம ஆனந்த பாட்டாய. ஜஸ்ட் இந்த பாகவதத்தை படிக்கிறதுனாலயே ஒருத்தர் என்ன ஆகுறாரு, பரம ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். பரம ஆனந்தம் அப்படின்னா என்ன? கிருஷ்ணருக்கு மீதான அந்த ஒரு பிரேமை. அத இந்த பாகவதத்தை படிக்கிறதன் மூலமாவே ஒருத்தருக்கு இந்த பாகவதம் அவருக்கு வழங்குது, அருள் புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் கம்ப்ளீட் பாகவதத்தை படிக்கணும், கண்டிப்பா இல்லைன்னு இல்லை. ஆனா பிரேம வர்ஷி அக்ஷராயத்தே, அது பாகவதத்தில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் என்ன பண்ணுது, அத அந்த பிரேமையை கொடுக்கறதுக்கு சக்தி வாய்ந்ததா இருக்கு. சர்வதா சர்வ சேவியாய அப்படின்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய சேவையிலேயே ரொம்ப பெரிய ஒரு சேவை என்ன அப்படின்னு கேட்டா இந்த பாகவதத்தை படிக்கிறது. எல்லாருனாலையுமே சேவை, சர்வதா சர்வ சேவிய, எல்லாருனாலையுமே சேவை செய்யப்படக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு கேட்டா பாகவதம். இல்லை அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே, இல்ல ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த இருவருக்கு ஒருத்தர் ஒருத்தர் இல்லை, எல்லாருமே கட்டாயம் சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்க சனாதன கோஸ்வாமி சொல்றார். அதனால இந்த பாகவதம் அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமா உண்மையான உன்னதமான அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உடையதா இருக்கு. அந்த பாகவதத்தை நித்தியம் பாகவத சேவையான்னு சொல்லி அட்லீஸ்ட் இந்த பக்தி வைபவ் அப்படிங்கிற ஒரு வகுப்பு மூலமா நமக்கு தினமும் இப்போதைக்கு இதை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் நமக்கு பிரபுபாதரோட கருணையினால கிடைச்சிருக்கு, பாகவதத்தோட கருணையினால கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு நம்மளுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுட்டு அதை மேலும் இன்னும் நம்ம சுவைக்கிறதுக்கு அவங்க நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம 5வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 4வது அத்தியாயத்தில் சுகதேவ கோஸ்வாமி நாரதர், பிரம்மா இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் பேச போறாரு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த கான்வர்சேஷன்ல என்ன சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு அப்படிங்கறத நம்ம இந்த அத்தியாயத்துல பார்ப்போம். அத்தியாயம் 5, சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம். பதம் 1. நாரத உவாச்ச தேவதேவ நமஸ்தேஸ்து பூதபாவன பூர்வஜ தத்விஜானிஹி யஜ்ஞானம் ஆத்ம தத்துவ நிதர்சனம். ஸ்ரீ ராம் லக்ஷ்மண் பிரபு. ராம் லக்ஷ்மண் பிரபு. சுபையா பிரபு படிங்க. சுபையா பிரபு. வாய்ஸும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பிரபு. சுபையா பிரபு கேக்குதுங்களா? கேக்குது. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ நாரத முனி பிரம்ம தேவரிடம் வினவினார். தேவர்களுக்கெல்லாம் தலைமையானவரை, முதலாக பிறந்த ஜீவராசியை, எனது பணிவான வணக்கங்களை தங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். தனிப்பட்ட ஆத்மா மற்றும் பரமாத்மா ஆகியவற்றின் உண்மையை அறிய வழிகாட்டும் அவ்வுன்னத அறிவை தயவு செய்து எனக்கு கூறுவீராக. தேங்க்யூ. ஓகே, இங்க நாரதர் பிரம்மா கிட்ட கேக்குறாரு, தனக்கு ஆத்ம தத்துவ நிதர்சனம். ஆத்ம தத்துவ நிதர்சனம் அப்படின்னு சொன்னா
இந்த ஆத்ம தத்துவத்தை பத்தின அந்த ஞானத்தை வந்து விளக்கணும் அப்படிங்கிறார். விஜானி தத் விஜானிகி, தத் விஜானிகி அப்படின்னு சொன்னா அந்த ஞானம். அந்த ஞானம் அப்படின்னா என்ன? அது ஆத்ம தத்துவ ஞானம். அந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை எனக்கு வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அப்படின்னு சொன்னா கொஞ்சம் முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிறது இல்லை. நிதர்சனம், நிதர்சனம் அப்படின்னு சொன்னா கட்டாயமா எனக்கு வந்துட்டு நீங்க இந்த ஞானத்தை நீங்க வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்கிறாரு. கட்டாயமா அப்படின்னா அப்போ பெரியவங்க கிட்ட பேசும்போது நீங்க எனக்கு கட்டாயமா சொல்லிதான் ஆகணும்னு கேட்க முடியுமா? அவர் தான் வந்து இவர் யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? தேவதேவ, தேவதேவ அப்படின்னு சொன்னா எல்லா தேவர்களுக்குமே முதன்மையானவரா வந்து இருக்கிறாரு. எதனால தேவதேவ, எதனால இவர் வந்து எல்லாருக்குமே முதன்மையானவரா இருக்கிறாரு? ஏன்னா பூர்வஜ, பூர்வஜ அப்படின்னு சொன்னா அவர் தான் இந்த பூலோகத்துல படைக்கப்பட்ட முதல் உயிர்வாளி. தேவர்கள்லாம் அதுக்கு அப்புறம் தான் வர்றாங்க. அதனால அவர் தேவதேவ. சோ எல்லாருக்குமே முதன்மையானவரா வந்து பிறந்ததுனால அவர் வந்து பூர்வஜ அப்படின்னு வந்து சொல்லப்படுறார். ஓகே, அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவருக்கு இன்னொரு ஒரு குவாலிட்டி வந்து சொல்றாரு. என்ன? பூத பாவன. பூத பாவன அப்படின்னு சொன்னா என்ன? அவர் தான் வந்து எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நாரதர் வந்து அவரை புகழ்றார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு நபர்கிட்ட வந்து கேட்கறதுக்கு முன்னாடி அந்த நபருடைய ஒரு நல்ல குணாதிசயங்களை வந்து சொல்றது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பழக்கம். அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாரு? நம்ம மேல மகிழ்ச்சியா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுப்பாரு. அப்படி இல்லாம நம்ம வந்து அவர்கிட்ட போய் எப்படி, ஒரு உதாரணம், குரு கிட்ட வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப கேஷுவலா வந்து போய் எனக்கு இது நீங்க சொல்லி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அது எப்படி இருக்கும்? அந்த குரு அவருக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு அந்த மாதிரி கேட்டா? 0. அப்படியாப்பா, சரி எனக்கே ஒண்ணும் தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சா நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிடுவாரு இல்லையா? சோ அந்த மாதிரியான ஒரு மனோநிலையில ஒருத்தர் வந்து அணுகக்கூடாது. எனக்கு அனுபவம் இருக்கு. சில நேரத்துல வந்து வகுப்புல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆசிரியருக்கு வந்து என்ன தெரியும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சிங் மென்டாலிட்டி, அப்படி அந்த ஒரு குணத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கேள்வி கேட்பாங்க. அது உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நமக்கு அப்படி என்ன பெருசா வந்து ஞானம் இருந்துருச்சு இன்னொரு நபரை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு? நமக்கு முதல்ல வந்து இந்த தேகம், இந்த தேகத்துக்குள்ள நாம இருக்கிறோம், ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இதை நம்ம பார்த்துட்டோமா? வெளியில எங்கேயோ போய் எதையோ வந்து பார்க்கணும் கண்டுபிடிச்சிட்டோன்றதெல்லாம் வந்து பேசவே வேண்டாம். இந்த தேகத்துக்குள்ளதான், இதே தேகத்துக்குள்ளதான் 35 வருஷமா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா நான் என்னை ஒரு நாள் கூட வந்து பார்த்தது கிடையாது. அறகுறை ஒரு ஒரு பாதி கூட நான் பார்த்தது கிடையாது. அப்ப எனக்கு என்ன ஒரு கர்வம் வர்றதுக்கு என்ன இருக்கு? நான் ஒரு புத்திசாலி, பெரிய ஆளுன்னு நினைக்கிறதுக்கு என்ன வந்து இருக்கு? அதனால வந்து எப்போதும் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு மனநிலையில வந்து நம்ம குருவையோ இல்லைன்னா வந்து மூத்த பக்தர்களையோ நம்ம அணுகக்கூடாது. அது இங்க நாரதர் வந்து பகவானுடைய பக்தி சக்தியுடைய ஒரு அவதாரம். அவர் வந்து நாரதர் வந்து சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. சொல்ல போனா வந்து பிரம்மாவோட பெரிய தத்துவ ரீதியில பார்த்தா ஜீவாத்மாவா இருந்தா கூட நாரதர் பிரம்மாவோட பெரிய ஆள். ஆனா பிரம்மா கிட்ட நாரதர் போய் எப்படி கேட்கிறாரு? ரொம்ப பணிவா போய் கேட்கிறாரு. நீங்க தான் வந்து முதல் உயிர்வாளி, நாங்களாம் உங்களுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருந்தா வந்தோம். அதனால நீங்க எங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்லி கொடுக்கலன்னா வேற யாரும் எங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும்? நீங்க தான் எல்லாரையும் படைச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்க, எனக்கு இந்த ஞானத்தை நீங்க வந்து கொடுக்கணும். ஞானம், எந்த ஞானத்தை வந்து நான் அடையிறதுனால அந்த ஆத்மா மற்றும் பரமாத்மா பத்தின ஒரு ஒரு நிலையை இல்லைன்னா அந்த ஒரு வேறுபாடை நான் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கிறாரு. எந்த ஞானத்தை நான் வந்து அடையிறதுனால ஆத்மா பரமாத்மாங்கிற இந்த இரண்டுக்கும் இடையான ஒரு வேறுபாடை என்னால புரிஞ்சுக்க முடியுமோ அந்த ஞானத்தை எனக்கு நீங்க கத்துக் கொடுங்க
அப்படின்னு வந்து இங்க நாரதர் வந்து கேட்கிறார். ஓகே, அதுக்கப்புறம் பதம் 2. யத் ரூபம் யத் அதிஷ்டானம் யத் சிருஷ்டம் இதம் பிரபோ யத் சம்ஸ்தம் யத் பரம் யத் ச தத் தத் தத்வம் வத தத்வதக. சுலோச்சனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனது அன்புள்ள தந்தையே, படைக்கப்பட்ட இவ்வுலகின் அறிகுறிகளை தயவு செய்து உள்ளபடி விவரிப்பீராக. அதன் பின்னணி சூழல் என்ன? அது எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட்டது? அது எவ்வாறு காக்கப்படுகிறது? மேலும் இவை அனைத்தும் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நடைபெறுகின்றன? ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நாரதர் இந்த ஸ்லோகத்துல வந்து இதுதான் முக்கியமான ஸ்லோகம். 6 கேள்வி வந்து கேட்கிறார். இப்போ இது கேள்வியை அடிப்படையா வைத்துதான் பின்னாடி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா யாரும் மீட் பண்ணாம இருக்காங்க, அவங்க meet பண்ண. ஓகே, இப்போ பிரம்ம கேட்க போற இந்த 6 கேள்வியை வந்து அடிப்படையா வச்சுதான் நாரதர் வந்து நாரதர் கேட்கக்கூடிய 6 கேள்விக்கு பிரம்மா வந்து பின்னாடி விளக்கம் கொடுக்க போறார். 5வது அத்தியாயத்துடைய பிற்பகுதி அப்புறமா 6வது அத்தியாயம் எல்லாம் பிரம்மா வந்து இந்த கேள்விக்கு வந்து விளக்கம் கொடுப்பாரு. ஓகே, இப்ப என்ன கேள்வி கேட்டாரு அப்படின்னு பார்ப்போம். இங்க வந்து 6 கேள்வி வந்து சொல்லப்படுது. ஓகே, முதல் கேள்வி என்னன்னா யத் ரூபம். யத் ரூபம் அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கான ஒரு அறிகுறி அது என்ன அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஓகே, அப்புறம் 2வது கேள்வி வந்து எத் அதிஷ்டானம். எத் அதிஷ்டானம் அப்படின்னு சொன்னா எது வந்து ஷெல்டர், எது வந்து நிலைக்களம், அடைக்கலம். அதிஷ்டானம்னா நிலைக்களம்னு சொல்லலாம், இல்ல அடைக்கலம்னு சொல்லலாம். எங்க வந்து அது ரெஸ்ட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது. ஓகே, அப்புறம் வந்து எத் சிருஷ்டம். 3வது கேள்வி வந்து எத் சிருஷ்டம் அப்படின்னா எப்படி படைக்கப்பட்டது இந்த கிரியேஷன், அது 3வது கேள்வி. 4வது கேள்வி வந்து எத் சமஸ்தம் அப்படின்னு சொன்னா எப்படி பாதுகாக்கப்படுது, இந்த சிருஷ்டி படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா எப்படி பாதுகாக்கப்படுது. அப்புறம் எத் பரம், அப்புறம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குது. அப்புறம் 6 வந்து எச்ச அப்படின்னு சொன்னா அது எந்த பொருட்கள்னால ஆனது. ஒரு ஒண்ணு படைக்கப்பட்டது அப்படின்னா அது எந்த இன்கிரீடியன்ஸ்னால வந்து படைக்கப்பட்டதுன்னு தெரியணும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி 6 கேள்வி கேட்கிறாரு. இப்போ இந்த 6 கேள்விக்கும் பதில் எங்கெங்க கொடுக்குறாருங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் கேள்வி எத் ரூபத்துக்கு வந்து பதில் இதே சாப்டர்ல 14வது ஸ்லோகத்துல வந்து கொடுக்குறாரு. ஓகே, அடுத்து 2வது கேள்வி எது எத் அதிஷ்டானம், அதுக்கு வந்து 15, 16, அதுக்கப்புறமா வந்து 6வது அத்தியாயத்துல 31வது ஸ்லோகம். இங்க வந்து எது அதுக்கு அடைக்கலமா இருக்க முடியுங்கிறதுக்கு பதில் வந்து அங்க கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து 3வது கேள்வி எத் சிருஷ்டம், எப்படி படைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு 21வது ஸ்லோகத்துல இருந்து 35வது ஸ்லோகம் வரைக்கும் அதை வந்து விளக்குறாரு. ஆக்சுவலா நமக்கு சிருஷ்டி அப்படிங்கிறதே அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிருஷ்டி வந்து இல்லை. 4வது கேள்வி எத் சமஸ்தம் அப்படின்னு சொன்னா எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அது வந்து 39வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. எத்பரம் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படிங்கறது வந்து 15வது ஸ்லோகம், அப்புறமா 6வது அத்தியாயத்துல 32வது ஸ்லோகம், இந்த 2 இடத்துல வந்து சொல்றாரு. அப்புறம் எந்த பொருட்கள்னால ஆனது, அது வந்து 6வது அத்தியாயம் தான் கம்ப்ளீட்டா, அதாவது 1ல இருந்து 16வது, அப்புறமா 23ல இருந்து 39. அது நீங்க 6வது அத்தியாயம் எடுக்கிறவங்க கேட்டுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நாரதர் வந்து 6 கேள்வி கேட்டிருக்கிறார். அடுத்து இன்னும் சில கேள்விகள் கேட்பாரு. ஓகே, பதம் 3. சர்வம் ஹி ஏதத் பவான் வேதபூத பவ்யபவத் பிரபு கராமலகவத் விஸ்வம் விஜ்ஞான வசிதம் தவ. வைகுந்த பூமி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரணாம் பிரபு. மொழிபெயர்ப்பு. தந்தையே, கடந்த காலத்தில் என்னவெல்லாம் படைக்கப்பட்டதோ, எதிர்காலத்தில் என்னவெல்லாம் படைக்கப்படுமோ, அல்லது நிகழ்காலத்தில் என்னவெல்லாம் படைக்கப்படுகின்றனவோ, அது மட்டுமின்றி பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் உமது உள்ளங்கை நெல்லிக்கனியாக இருப்பதால் இவை அனைத்தையும் விஞ்ஞான பூர்வமாக தாங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஹரே கிருஷ்ணன். ஏன் பிரம்மா கிட்ட நாரதர் இந்த கேள்வியை கேட்கிறாரு, அது முக்கியம் இல்லையா.
அவர் வந்து வேற யார்கிட்ட வேணா இந்த கேள்வியை கேட்டிருக்கலாம். பிரம்மா கிட்ட வந்து இந்த கேள்வியை கேட்கறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு இங்க வந்து அது நாரதரே வந்து சொல்றாரு. சர்வம் ஹி ஏதத் பவான். இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பத்தி வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இல்லாம எல்லாமே தெரியும். பூத பவ்ய. பூத பவ்ய அப்படின்னா தற்போது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அந்த சிருஷ்டியை பத்தி வந்து கேட்கிறாரு. சோ இது எல்லாத்துக்குமே வந்து நீங்க தான் எஜமானன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து சிருஷ்டி பண்றாரு. சோ யாரு வந்து படைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அதுக்கு தலைவனா இருக்க முடியும். அதனால யார் படைச்சாங்களோ அவங்களுக்கு அதை பத்தின விஷயம் எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா தெரியும் இல்லையா? யாரோ ஒருத்தவங்க ஒரு பொருளை கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த பொருள் எப்படி வந்து இயங்கும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லாமே தெரியும். அப்ப அதே மாதிரி பிரம்மா தான் இந்த சிருஷ்டியை வந்து படைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால அவருக்கு இந்த சிருஷ்டியை பத்தின எல்லா விஷயங்களுமே வந்துட்டு எப்படி தெரியும்? கர ஆமலகவத் அப்படின்னு சொன்னா கையில உள்ளங்கை நெல்லிக்கனின்னு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அததான் இங்க வந்துட்டு சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்றாரு. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி வந்துட்டு பிரம்மாக்கு இந்த சிருஷ்டியை பத்தி எல்லாமே வந்து தெரியும். எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னா அது வந்து சும்மா ஒரு நார்மலா தெரியும்னு அர்த்தம் இல்ல. எப்படி தெரியும்? விஞ்ஞான அவஸ்திதம். இந்த விஸ்வத்தை பத்தின அனைத்து விஷயங்களையும் விஞ்ஞான அவஸ்திதம் அப்படின்னு சொன்னா விஞ்ஞான பூர்வமா அவருக்கு வந்து தெரியும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அது வந்து அப்படிதாங்க சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல கேள்வி கேட்க கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் வந்து விஞ்ஞான பூர்வமா கொடுப்பாரு. விஞ்ஞான பூர்வமா அப்படின்னு சொன்னா ஒண்ணு ஆதாரம் சாஸ்திரபூர்வமா, இன்னொன்னு அவரே வந்து ரியலைஸ் பண்ணது, உணர்ந்ததுன்னு சொல்லலாம், நேரடியா அனுபவிச்சதுன்னு சொல்லலாம். அது நம்ம சிருஷ்டி நீங்க படிக்கும் போது புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு சொன்னா தாமரை தண்டுல ஆல்ரெடி 14 பிளானட்ஸ் வந்து இருக்கும். ஆனா அது வந்து ஒன்னோட ஒண்ணு மெர்ஜா இருக்கும். அப்ப வந்து பிரம்மா என்ன பண்ணுவாரு? அந்த தாமரை தண்டுக்குள்ள போய் அதை எல்லாத்தையுமே வந்து டிவைட் பண்ணுவார். அதை எப்படி வந்து அவர் டிவைட் பண்ணுவாரு? அந்த ஞானம் அவருக்கு எப்படி வந்துச்சு? எதன் அடிப்படையில அது அப்படி டிவைட் பண்றாரு சொல்லுங்க. பிரபு நம்ம பார்த்தோம்ல பிரபு, விராட்ட ரூபம் தியானம் பண்ணும்போது அத வேதத்தை 3 முறை கத்துக்கிறாருல பிரபு. வெரி குட். அதாவது விராட் ரூபம் வந்து அவருக்கு வந்துட்டு ப்ளூ பிரிண்ட். அதை பார்த்து வந்து என்ன பண்ணுவாரு? டிவைட் பண்ணுவாரு. அதே மாதிரி வேதம் அவருக்கு வந்துட்டு ஒரு மேனுவல் புக். ஸோ அதை படிப்பாரு, அதே நேரத்துல விராட் ரூபத்தை செக் பண்ணுவாரு, அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு சிருஷ்டி பண்ணிடுவாரு. ஓகே, அது மாதிரி அவர் வந்து சிருஷ்டியை வந்து பண்றாரு. அப்ப அவரே பர்சனலா போய் ஒவ்வொரு லோகமும் இது இவ்வளவு தூரம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும், இப்படி இருக்கட்டு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? பர்சனலா அவர் போய் ஒவ்வொரு லோகத்தையும் அவர் தான் டிவைட் பண்றாரு. ஸோ அதனால அவருக்கு எல்லாமே வந்து என்ன தெரியும்? விஞ்ஞான பூர்வமா அவருக்கு தெரியும் இது எப்படி நடக்குது. உதாரணத்துக்கு சூரியன் இருக்கு, அது வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களா யுகம், அது படைப்பின் ஆரம்பத்துல இருந்து வந்து ஒளி விட்டுக்கிட்டு தான் இருக்கு, வெப்பம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. அது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து சார்ஜ் டவுன் ஆயிடுச்சு, ஒரு மாசம் எனக்கு லீவ் கொடுங்க, நான் போய் சார்ஜ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு சூரியன் சொல்ல முடியுமா? இல்ல சொல்றதுக்கு அவசியமும் இருக்கா? அவசியமும் இல்லை. இப்போ வரைக்கும் சஃபிசியண்டா அது வந்து ஒளியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு, இனிமேலும் ஒளியை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இது எப்படி நடக்குது? சூரியன்ல இருந்து எப்படி வந்து வெளிச்சம் வருது? இந்த கேள்வி ஏன்ட்ட கேட்டுறாங்க, பிரம்மாட்ட தான் கேட்கணும். பிரபு ஹரே கிருஷ்ணா. பிரபு, இப்ப சூரியன் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு சில கோடிக்கணக்கான வருஷத்துக்கு அப்புறமா ஃபுல்லா எரிஞ்சு முடிஞ்சிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்மளோட வேதத்துல வந்து எப்படி பிரபு இருக்கு அதை பத்தி? கேள்விகள் கடைசி. ஓகே, தேங்க்யூ. ஸோ அதனால பிரம்மா கிட்ட நாரதர் கேட்கறது ரொம்ப கரெக்ட். ஏன்னா பர்சனலா அவரே இந்த யூனிவர்ஸை வந்து தன்னோட கையினால வந்து சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையுமே அவர் வந்து தெளிவா சொல்ல முடியும். ஓகே, 14. யத் விஞ்ஞானோ யத் ஆதரோ யத் பரஸ்துவம் யத் ஆத்மக
ஏக சிருஜசி பூதானி பூதைர்யேவாத்ம மாயையா. வைகுண்டேஸ்வர் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. எனது அன்பு தந்தையே, உமது அறிவின் பிறப்பிடம் இது? யாருடைய பாதுகாப்பின் கீழ் தாங்கள் இருக்கிறீர்கள்? மேலும் யாருக்கு கீழ்ப்படிந்து தாங்கள் செயல்படுகிறீர்கள்? உமது உண்மையான நிலை என்ன? அனைத்து ஜீவராசிகளையும் பௌதீக மூலப்பொருட்களையும் உமது சொந்த சக்தியால் தனித்து நின்றே சிருஷ்டிக்கிறீர்களா? அது முக்கியமான கேள்வி, அதை விட்டுறாதீங்க. சிருஷ்டிக்கிறீர்களா, அவருக்கு அதான் டவுட்டு. நீங்க தனியா பண்றீங்களா இல்ல வேற யாரு வந்து சொல்லி பண்றீங்களா அப்படிங்கறத இப்ப நாரதருக்கு டவுட்டு. ஏன் இந்த கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இந்த கர்மகாண்டிகளை பொறுத்த வரைக்கும் பிரம்மா தான் எல்லாமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிரம்மா தான் பகவானே. அவங்களுடைய அல்டிமேட் கோலுமே வந்து பிரம்மலோகம் போகணுங்கிறது தான். பிராமணர்கள்ல பல பிரிவு இருக்கு. அதுல அதுல ஒருத்தர்கள் வந்து கணபாடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கணபாடிகள் அப்படின்னு சொன்னா அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய மந்திரங்களை வந்துட்டு நல்லா உச்சாடனம் செய்யக்கூடியவங்க, நல்லா ரிசைட்டேஷன் பண்ணக்கூடியவங்க. ஸோ அவங்களாம் நிறைய வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த யாக யஜ்யங்கள் பண்றது நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி தான் ட்ரெயின் ஆவாங்க. அவங்க யஜ்யம் பண்றதுக்கு நல்லா அந்த வேத மந்திரங்களை ப்ராப்பரா உச்சாடனம் பண்றது, தர்மசாஸ்திரங்கள்லாம் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க அவங்கெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஆளுங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா பிரம்மலோகம் போறதுதான் அப்படிங்கறது அவங்களுடைய அல்டிமேட் கோல். அங்க போனா பீஸ்ஃபுல்லா நல்லா சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலாம். அது அவங்களுடைய பலன் முடிஞ்சோடனே திரும்ப பூலோகத்துக்கு வரணும், திரும்ப நல்ல கர்மா பண்ணி திரும்ப பிரம்மலோகம் போகணும். அதுதான் அவங்களுடைய ஒரு கோல். ஸோ இங்க நாரதருடைய இந்த கேள்வியினால வந்து அந்த மாதிரி கர்மவாதிகளுக்கும் யாரு பகவான்னு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நாரதர் வந்து இங்க அந்த மாதிரி வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு. பிரம்மாவுக்கு வந்துட்டு கோயில் இல்லை இந்த உலகத்துல, ஒன்னு 2 இடத்துல தான் இருக்கு. எங்க ஒண்ணு வந்து நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ரீரங்கத்துல ஒரு திவ்ய தேசத்துல பிரம்மா, சிவன், விஷ்ணு 3 பேருமே ஒரே கோயில்ல இருப்பாங்க. அங்க பார்க்கலாம். அப்புறம் ஃபாரின் கண்ட்ரி திருச்சியில இருக்கு. திருச்சி உத்தமர் கோயில் 3 இருக்காங்க பிரபு. பவானி கூடுதுறையில 3 பேருமே இருக்காங்க பிரபு. ஓகே. அது மாதிரி புஷ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பிரம்மாக்கு ஒரு கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வெளிநாட்டுல ஒரு கோவில் வந்து இருக்கு, அது மறந்துட்டேன் எந்த நாடுன்னு. ஆசிய கண்ட்ரி தான் அது. திருவனந்தபுரத்துல இருக்கா, மகிழ்ச்சி. நிறைய கோவில் இல்லை. ஓகே. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த மாதிரி வேதங்களை ஒரு இந்த பர்பஸ்க்காக படிக்கிறவங்க எல்லாரும் வந்து பிரம்மாவை வந்து ஒரு ஹை போஸ்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து நாரதர் கேட்கிறாரு, எத் விஞ்ஞானம், உங்களுக்கு வந்துட்டு இந்த அறிவின் பிறப்பிடம், இதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு இந்த அறிவு வந்துச்சு? ஏன்னா இந்த சிருஷ்டியை வந்து இப்படி படைக்கிறதுங்கிறது சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா பிரபுபாதர் வந்து சொல்லுவார், இந்த வண்ணத்து பூச்சிகள் இருக்கு, பறவைகள் இருக்கு, இல்ல பல பூக்கள் இருக்கு, இதோடைய அந்த வர்ணங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே எவ்வளவு தூரம் வந்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில இருக்கு இல்லையா? அந்த வண்ணத்து பூச்சியில அந்த டிசைன் எப்படி வருது, யாராவது வந்து நம்ம அதை வந்து கணிக்க முடியுமா? அந்த வண்ணம் கலர் கலரா இருக்கக்கூடிய நிறைய வண்ணத்து பூச்சியில அந்த வர்ணம் எப்படி வருது? அதுதான் நம்ம விராட் ரூபத்தை படிக்கும்போது நம்ம பார்த்தோம். அது வந்து பகவானுடைய அந்த கலைநயத்தை வந்து வெளிப்படுத்துது இந்த சிருஷ்டியெல்லாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு தலை சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட், அவர்னாலதான் இப்படி வந்து ஒரு கலைநயமிக்க பொருட்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும், வஸ்துக்கள் எல்லாம் படைக்க முடியும். அப்போ இது வந்து நாரதருக்கு அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்ட இந்த சிருஷ்டியை உங்களால எப்படி பண்ண முடியுது? இமேஜினே பண்ண முடியலையே எங்களுக்கு, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியலையே. அப்போ அதுக்கான ஒரு அந்த அறிவுக்கு எது பிறப்பிடமா இருக்கு, எது யாரு காரணம்னு கேக்குறாரு. அப்புறம் எத் ஆதரோ அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு யாரு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறா? ஏன்னா இப்போ பல நேரங்கள்ல தேவர்கள அசுரர்கள் வந்து என்ன பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. ஈவன் சில நேரத்துல பிரம்மாவே அட்டாக் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி நேரத்துல வந்து நீங்களே உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்ல உங்களை வேற யாரும் வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்களா?
அதுவும் அவருக்கு வந்து டவுட்டு. அப்புறம் எத் பரஸ்தம் அப்படின்னா என்னது? யாருக்கு கீழ்ப்படிந்து நீங்க வந்து செயல்படுறீங்க? இல்ல கடைசியில கேட்குற மாதிரி நீங்க வந்து உங்களுடைய சொந்த விருப்பப்படி செயல்படுறீங்களா? இல்ல வேற யாருடைய கட்டளையின்படி நீங்க வந்து செயல்படுறீங்களா? அப்படின்னு சொல்லி இங்க நாரதர் வந்து கேட்கிறார். இதெல்லாம் அவருக்கு வந்து டவுட்டு. ஏன்னா வெளிப்படையா பார்க்கிறதுக்கு அவர் வந்து கம்ப்ளீட் இண்டிபெண்டா தெரியுறாரு. ஆனா அதே நேரத்துல நாரதருக்கு வந்து டவுட், இப்படி வந்து ஒரு ஜீவராசினால பண்ண முடியாது. அதுதான் நாரதருக்கு டவுட். அப்போ ஒண்ணு இவர் ஜீவராசியா இல்ல இவர் பகவானா? அது வந்து அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் வந்து இப்போ நாரதர் அந்த கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. பதம் 5. ஆத்மன பாவயசேதானி ந பராபாவயன ஸ்வயம் ஆத்மசக்திம் அவஸ்டபய பூர்ணநாபீர் இவாக்லம. வந்திதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சிலந்தி அதனுடைய கூட்டின் வலைப்பின்னலை மிக சுலபமாக உண்டாக்கி பிறரால் வெற்றி கொள்ளப்படாமல் தனது படைக்கும் ஆற்றலை வெளிப்படுத்துவதைப் போலவே நீங்களும் உங்களுடைய சுய சக்தியை பயன்படுத்தி பிறரின் உதவியின்றி சிருஷ்டிக்கிறீர்களா? நாரதர் இப்ப இவர் வந்து பாக்குறதுக்கு இவர் சுதந்திரமா செயல்படுறது மாதிரி தெரியுது. இவருக்கு அதே நேரத்துல சந்தேகமாவும் இருக்கு, இது இவராவே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்ப நாரதரே வந்து ஒருவேளை இந்த சிலந்தி வந்து எப்படி வந்து வேற ஒருத்தவங்களை வந்து டிபெண்டா இல்லாம அது தானே தன்னுடைய சலைவா அது மூலமா வந்துட்டு அது இந்த மாதிரி ஒரு வலையை பின்னிக்குது, திரும்ப அது வந்து அதை எடுத்துக்குது. ஒரு சாதாரண ஒரு சின்ன பூச்சி அதுக்கே வந்து தனக்கு தேவையான ஒரு இருப்பிடத்தை வந்து ஏற்படுத்திக்க முடியுது, சிருஷ்டி பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே நீங்க வந்து கிரேட் தான். நீங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜீவராசி. அதனால உங்களுக்கு இது சாத்தியமா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க பிரம்மா கிட்ட அவர் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி கண்டிப்பா இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாரு, அப்ரிஷியேட் பண்ற மாதிரி சொல்றாரு. பிரம்மா நீங்க வந்து தனியா உங்களுடைய சொந்த சக்தியினாலேயே படைக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது பின்னாடி வந்து நான் பிரம்மாவே வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவார். இல்ல பாப்பலாம் நினைச்சுக்காதான்னு பார்ப்போம். பதம் 6. நாகம் வேத பரம் ஹீயம் அஸ்மின் நாபரம் ந சமம் விபோ நாமரூப குணைர்பாவ்யம் சத்த சத் கிஞ்சித் அனயத. அமிர்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு. ஒரு குறிப்பிட்ட பொருளின் பெயர், இயல்பு மற்றும் அம்சம் ஆகியவற்றால் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உயர்ந்தது, தாழ்ந்தது அல்லது சமமானது, நிலையானது அல்லது நிலையற்றது போன்ற எதுவும் உம்மை தவிர வேறெந்த மூலத்திலிருந்தும் படைக்கப்படவில்லை. எனவே தாங்கள் மிக சிறந்தவராவீர். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா வந்து நாரதர் வந்து கேள்வி கேட்கிறார். ஸோ பிரம்மாவோடைய இன்டெலிஜென்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இங்க வந்து நாரதர் வந்து சொல்றாரு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளுக்கு இதுதான் பேருன்னு யாரு சொல்றது? நம்ம இன்னைக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு ஒண்ணு சிங்கம்னு சொல்றோம், நம்மள மனிதன்னு சொல்றோம். அப்ப இதுக்கு இந்த பேரு தான் வைக்கணும்னு டிசைட் பண்ணது யாரு? இல்லையா? பல நேரத்துல நமக்கு இது வந்து தோணும், யாரு இதுக்கு இந்த பேரு வச்சா? பல பொருட்களை அப்படி நம்ம யோசிப்போம். உதாரணத்துக்கு பூட்டு இருக்கு, பூட்டுக்கு யாரு பூட்டுன்னு பேரு வச்சா? பல கேள்வி இந்த மாதிரி வந்து கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கு வந்து இந்த பேரு தான் வைக்கணும், அதுக்கு அதுல பர்டிகுலரா இந்த இயல்பு தான் இருக்கணும். அப்போ அதோடைய அதுல இருந்து வரக்கூடிய அம்சம் அது எப்படி இருக்கணும்? இப்ப குரங்குல இருந்து குரங்கு தான் வரணும், குரங்குல இருந்து சிங்கம் வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி என்னைக்குமே நம்ம வந்து பார்த்ததே இல்லை. குரங்குல இருந்து குரங்கு தான் வரும், மனுஷன்ல இருந்து மனுஷன் தான் வர்றான். அப்ப அதுலயும் வந்து எந்த விதமான ஒரு பேதமும் இல்லை. அந்த ஒரு ஆர்டர் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. எந்த ஜீவராசி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஜீவராசியில இருந்து அதே ஒரு வகையை சேர்ந்த ஜீவராசி தான் வருமே தவிர்த்து இன்னொரு ஒரு ஜீவராசி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அது எப்படி நடக்குது இல்லையா? அப்போ அந்த ஒரு ஆர்டர் படி நடக்கிறதும் வந்துட்டு எப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு வஸ்து இந்த பௌதிக உலகத்துல இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு எப்படி நம்ம வந்து டிசைட் பண்றோம்?
இல்லையா? காலில் போடுற செருப்பு, அந்த செருப்பு எடுத்து யாராவது தலையில வச்சுட்டு வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம்? கெட்டிக்காரன். கிருஷ்ணர் ஒரு மாதிரி ஒரு தடவை அந்த மாதிரி நந்த மகாராஜாவுடைய செருப்பு எடுத்துட்டு வந்தாரு பிரபு. இப்படி சொல்லிட்டீங்களே. ஸோ அதனால இது காலில் போடுற செருப்பு தலையில வைக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு இது எப்படி வந்தது? அது தாழ்ந்தது. காலில் போடுற செருப்பு தாழ்ந்தது, தலை அப்படிங்கிறது வந்து உயர்ந்தது, அதை தலையில வைக்கக்கூடாது. அது எப்படி வந்துச்சு? பிரபு எனக்கு கூட இதெல்லாம் நிறைய தோணும் பிரபு. வலது கை இடது கை அதெல்லாம் எனக்கு கூட இதெல்லாம் தோணும் பிரபு அப்பப்போ. ஆனா ஆன்சர் தெரியாது பிரபு. பிரபு எல்லாமே வேதத்துல இருக்கு இல்லையா? கல்ச்சர் என்ன, பண்பாடு எல்லாத்தையும். ஓகே, வேதத்துல இருக்குது இருந்துட்டு போட்டோம். பட் அதை யார் எழுதுனா? அது ஏன் அப்படி எழுதுனாங்க? அதான் இப்ப கேள்வி. வேதத்திலேயே இது உயர்ந்தது இது தாழ்ந்ததுன்னு ஏன் சொல்றாங்க? அதான் இப்ப கேள்வி. அது பகவான் தானே கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து நிலையானது எது, நிலையற்றது எது, அதோட டிஃபரன்ஸும் நமக்கு தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நம்மளுடைய இந்த வாழ்க்கை நிலையானது, ஆனா இந்த வாழ்க்கை நிலையில்லாதது இல்லையா? அது மாதிரி பல நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நிலையானது என்னன்னு நினைச்சிட்டு இருப்போமோ அதெல்லாம் நிலையற்றதா தான் இருக்கும். நிலையற்றது எல்லாமே நம்ம நிலையானதுன்னு நினைச்சிட்டே வாழ்ந்துட்டு இருப்போம். நிலையானது ஐயோ அது எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்போம். அப்படிதான் நம்மளுடைய நிலைமை. அப்போ இது எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா தெரிஞ்சுக்கிறது யாரு அப்படின்னு சொன்னா பிரம்மா தான். அசத் கிஞ்சித் அணையத அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி சத் அசத், எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கிஞ்சித் அப்படின்னா ரொம்ப சின்னது கூட அவருக்கு வந்து தெரியாதது எதுவுமே கிடையாது. இல்ல அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு இது கூட வெளியில வர முடியாதுன்னு அர்த்தம். கிஞ்சித் அணையத அப்படின்னா. அதனாலதான் வந்து நாரதர் அவர்கிட்ட இப்போ இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறார். பதம் 7. சபவான் அசரத் கோரம் ஜத்தாவ சுசமாஹித தேனகேதயே சன்னஸ்துவம் பராசங்காம் சயச்சசி. அரவிந்தாக்ஷ பிரபு. அரவிந்தாக்ஷ பிரபு. பிரபு, ஒரு சிருஷ்டியின் விவகாரத்தில் நீங்கள் பெரும் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் மேற்கொண்ட கடுந்தவங்களை நாங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது உம்மை விட அதிக சக்தி படைத்த வேறொருவரும் இருப்பதனை பற்றி ஆச்சரியத்தால் நாங்கள் திகைக்கப்படுகின்றோம். இந்த சிருஷ்டி விவகாரத்துல அவர் தான் வந்து சந்தேகமே இல்லாம ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நபரா வந்து இருக்கிறார். அப்படி அவர் வந்து ரொம்ப பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபரா இருந்தா கூட பவான் அந்த சக்தி வாய்ந்த அந்த நபர் பவான் அசரத் கோரம் கோரம் ஜத்தப. கோரம்னா ரொம்ப கடுமையான ஒரு தவம். நீங்க வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நபரா இருந்தா கூட அந்த கோரமான ஒரு தவத்துல நீங்க ஈடுபட்டீங்களே, காரணம் என்ன? ஏன்னா நீங்க ரொம்ப பெரிய ஒரு சக்திசாலியா இருந்தா நீங்க தபம் செய்து ஒருத்தரை நோக்கி வந்து தபம் செய்து நீங்க சக்தி அடையணும்ன்ற என்ன அவசியம் இருக்கு? எப்படி இன்டெலிஜென்டா நாரதர் கேள்வி கேட்கிறாருன்னு பாருங்க. இப்ப இந்த உலகத்துல யாரோ ஒருத்தர் தன்னைய வந்து கடவுள்னு சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு தபம் செஞ்சு கடவுளா ஆக முடியாது அப்படிங்கிறார். யாரோ ஒருத்தர் நான் வந்து போய் இமயமலையில நான் வந்து 10 வருஷம் தவம் பண்ணேன், இல்லைன்னா நான் வந்து 20 வருஷம் தவம் பண்ணிட்டு நான் இமயமலையில இருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், அது வந்து தப்பு இல்லை. ஆனா அவரை வந்து ஒரு சாதுவா ஏத்துக்கலாமே தவிர அவரை பகவானா ஏத்துக்க முடியாது. ஏன்னா பகவான் போய் கடுந்தவம் பண்ணிட்டு வந்து நான் பகவான் ஆயிட்டேன்னு சொல்ல முடியாது. அதைத்தான் இங்க வந்து நாரதர் வந்து பிரம்மா கிட்டே கேட்கிறாரு. ஏதோ என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட கேட்டா பரவாயில்ல, பிரம்மா யாரு, எவ்வளவு பெரிய ஒரு தேவர், அவர்கிட்டயே வந்து தைரியமா சொல்றாரு. இவ்வளவு பெருசா நீங்க வந்து தவம் பண்ணீங்கன்னா அப்ப வந்து உங்களுக்கு மேல யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு தானே அர்த்தம் அப்படின்னு தைரியமா கேள்வி கேட்கிறாரு. ஆனா நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணிடுவோம், அந்த மாதிரி வந்து கடுந்தவம் பண்ணிட்டு அவருக்கு ஏதாவது சக்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப அவர் தான் கடவுள்ன்றோம்.
ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஆஹ் நம்மளுடைய ஆச்சாரியர்ல வந்துட்டு ஷியாமானந்த பண்டிட், ஐ திங்க், ஆமா, ஷியாமானந்த பண்டிட்னு சொல்லி ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவர் இருந்த காலத்துல வந்து ஒரு யோகி, அவர் வந்து என்ன பண்றாரு, அப்பப்போ ஊருக்குள்ள, அவர் ஒரு மலையில வந்து தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்பப்போ என்ன பண்ணுவாரு, ஊருக்குள்ள அப்படியே வந்து பறந்து வருவார். பறந்து வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போவார். உடனே வந்து இந்த ஊர் மக்கள்லாம் வந்து அவரே பெரிய கடவுள்ரா, அவர் பறக்குறாரு அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி ஓடிடுவாங்க. இங்க சியாமானந்த பண்டிட்டுடைய சீடர்கள்லாம் வந்து சண்டே ப்ரோக்ராமுக்கு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, பிரசாதம்லாம் செஞ்சு வச்சிருந்து. இவங்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ல வந்து உட்காருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா, அந்த நேரம் அவர் வந்து மேல வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுவாரு. ஆளுங்கெல்லாம் அங்க போயிடுவாங்க. இவங்க கஷ்டப்பட்ட ஆளுங்களை வந்து பிரிச்சு பண்ணி இங்க கொண்டு வந்து வச்சா, அந்த ஆளு வந்து அப்படி ஒரு சுத்தி சுத்தி ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுவாரு. இவங்க எல்லாம் வந்து பார்ப்பாங்க, வாரம் வாரம் இப்படியே இப்ப நடந்துகிட்டு இருந்தா நம்ம எப்படி சண்டே ப்ரோக்ராம் பண்றது, ஆளுங்களெல்லாம் இப்படி வந்து கவர் பண்ணிட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் சியாமானந்த பண்டிட்ட வந்து சொன்னாங்க, நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா தான் நம்ம ப்ரோக்ராம் சக்சஸ் ஆகும், இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவர் அதெல்லாம் உடப்பா, நமக்கு வந்து கிருஷ்ணர் யார் அனுப்புறாரோ போதும், நமக்கு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். இல்ல இல்ல, நீங்க ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எதுக்குப்பா இந்த வேலை அப்படின்னு சொல்லுவார். இல்ல சார் குருவே, நீங்க ஏதாவது பண்ணணும், பண்ணீங்கன்னா தான் நமக்கு வந்து மக்கள்லாம் நம்ம பக்கம் வருவாங்க, இல்லைன்னா எப்படி பிரச்சாரம் பண்றது, எப்படி பகவானுக்கு மேல நம்பிக்கை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் என்ன பண்ணாரு, வேப்பங்குச்சி வச்சு பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. உடனே வந்து உங்களோட ஒரே தொந்தரவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேப்பங்குச்சி கீழே போட்டார். கீழே போட்டுட்டு அது மேல ஏறி நின்றுட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேனாரு. அந்த வேப்பங்குச்சி டேக் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே அந்த வேப்பங்குச்சிலேயே வந்துட்டு அவருடைய ஆசிரமத்தை ஒரு 3 தடவை ரவுண்ட் அடிச்சாரு. அப்புறமா கீழே இறங்கி வந்துட்டு அவர் பாட்டுக்குள்ள போயிட்டார். ஸோ அதை வந்து அவர் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அப்படின்னா பக்தர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் பண்ண முடியும். பண்ணா கூட அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, எப்பயும் அவங்க வந்து தங்களை வந்து பகவான்னு வந்து நினைச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இங்க பிரம்மாவும் பின்னாடி வந்து அவரே சொல்லுவார், இப்படிலாம் பண்றேன்றதுனால நான் வந்து பகவானை நினைச்சுக்காத, எனக்கு ஒருத்தர் சக்தி கொடுத்ததுனாலதான், ஏற்கனவே அவர் சிருஷ்டி பண்ணி வச்சதுனாலதான் நான் இங்க வந்து ஒரு வேலையை நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறேனே தவிர நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு பின்னாடி சொல்லுவார். ஸோ இது வந்து பொதுமக்களுக்கும் இந்த ஞானம் இருக்கணும். ஒருத்தர் வந்து இப்படி ஒரு செயல்னால வந்து பகவானா ஆக முடியாது அப்படிங்கிறத அவங்களும் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஒரு சக்தி அடைந்த நபரும் வந்துட்டு நான் ஒரு செயல்னாலதான் இந்த சக்தியை அடைஞ்சிருக்கிறேனே தவிர என்கிட்ட சுயமா அது கிடையாது, அதனால நானும் பகவான் ஆக முடியாதுங்கிறத அவங்களும் உணர்ந்திருக்கணும். பதம் 8. ஏதன்மே பிருச்சத சர்வம் சர்வஜ்ஞ சகலேஸ்வர விஜானேகி யதை வேதம் அகம் புத்தியே அனுசாசிதக. மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. எனதன்புள்ள தந்தையே, நீங்கள் அனைத்தையும் அறிந்தவர், அனைவரையும் ஆள்பவரும் நீயே. எனவே உங்களிடம் நான் விசாரித்ததை தயவு செய்து எனக்கு உபதேசிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இவ்வாறு உமது சீடனாக இருந்து இதை என்னால் அறிந்து கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. எப்படி வந்து பகவத்கீதையில அர்ஜுனனும் வந்துட்டு சிஷ்யஸ்தேகம் சாதிமா பிரபன்னம், நான் உங்ககிட்ட இப்போ சரணடைந்த சீடன், தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொன்னாரோ, அதே மாதிரி வந்து இங்க நாரதரும் இனிமே நம்ம 2 பேரும் அப்பா புள்ள கிடையாது அப்படின்ட்டாரு. உடனே பிரம்மா பார்த்தாரு, என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நான் உன் அப்பா இல்லையா அப்படின்னு. இல்ல, இனிமே நீங்க எனக்கு குரு, நான் உங்க சிஷ்யன் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அப்பா புள்ள அந்த உறவை வந்து எடுத்துட்டு இப்போ வந்து குரு சிஷ்யன்ற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு நாரதர் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். அப்படின்னா ஆன்மீகமான விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கு நம்ம எப்பயும் வந்து ஒரு சீடனுடைய ஒரு நிலையை ஏத்துக்கிறதுக்கு நம்ம வந்து தயங்கக்கூடாது. நாங்க வந்து பாகவத் மகா வித்யாலயில நான் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது தத்துவ சந்தர்ப்பம் அப்படின்ற ஜீவகோஸ்வாமியோடைய ஒரு கிரந்தத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த கோர்ஸ்ல பிரபுபாதருடைய ஒரு சீடர், மூத்த சீடர், ஒரு சன்னியாசி, ஒரு தீக்ஷா குரு, அவர் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணார். கிளாஸ் அட்டன் பண்ணாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஆளுங்க மாதிரி வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்து அட்டன் பண்றாரு. வீடியோ ஆன் பண்ணிட்டு கரெக்டா பஞ்சுவலா டைமிங்க்கு வந்துட்டு கரெக்டா டைமிங்க்கு வந்துருவாரு, அட்டன் பண்ணுவாரு. அப்புறமா கேள்வியும் கேட்பாரு.
இங்க நீங்க இந்த மாதிரி சொன்னீங்களே இது எப்படி அப்படின்னு சொல்லி கேள்வியும் கேட்பார். அவர் வந்து ஒரு குருவா இருந்துட்டு அவர் கேள்வி கேட்டாருன்னா எப்படி இவருக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு மற்றவர்கள் வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட், அப்போ நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால என்னுடைய ரோல் வந்து என்ன, நான் கவனமா நான் பஞ்சுவலா வரணும், வீடியோவை ஆன் பண்ணியிருக்கணும், நான் வந்து கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்ன ஒரு ஸ்டூடெண்டோடைய ஒரு ரூல். அதை அவர் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணார். பயங்கர ஆச்சரியமா இருந்தது. கிளாஸ்ல ஒரு நாள் கூட அவர் வந்து ஆப்சென்ட் ஆனதே கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு பஞ்சுவலா வந்து அது படிச்சார். அந்த மாதிரி பெரிய பெரிய சன்னியாசியா இருக்கிறவங்க கூட ஒரு விஷயத்தை கத்துக்கணும்னு சொல்லும் போது அவங்க வந்துட்டு தங்களை வந்துட்டு ஒரு பரிபூர்ணமான ஒரு சீடனா தன்னைய வந்து கமிட் பண்ணிக்கிறாங்க. ஆனா நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து இவன்லாம் என்ன சொல்லி கொடுக்குறது, நம்ம எல்லாம் என்ன கேட்கறது, என்னமோ வந்து சர்டிபிகேட் வாங்கிக்குவோம், இவன் பேசுறத கேட்கறதுக்கு நமக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மெத்தனமான ஒரு மனோநிலையை வந்து நான் பாக்குறேன். சில நேரங்கள்ல சில நபர்கள் அந்த மாதிரி வந்து ஒரு மனோபாவத்துல இருக்கிறது ரொம்பயுமே வந்துட்டு அது அவங்களுக்கு தான் அது வந்து டேஞ்சர். இது வந்து நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க கொடுக்கலங்கிறத பத்தின ஒரு கருத்து இல்லை, அவங்களுக்கு உண்மைதான் அது நன்மை கிடையாது. ஏன்னா ஒரு பணிவான ஒரு மாணவனா இல்லாத பட்சத்துல நமக்கு அந்த ஞானம் எந்த விதத்துல ஏறும், நம்மளால எப்படி அதை வந்து புரிஞ்சுக்க முடியும், எப்படி மற்றவர்களுக்கு அதை நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி எங்க இருந்து வரும்? அது குருசிட பரம்பரையை நம்ம வந்து அங்கீகரிச்சிருந்தாதான், அதைப்படி நான் நடந்திருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும், எனக்கு அதை வந்து சொல்லக்கூடிய ஒரு சக்தி அந்த குருசிட பரம்பரால இருந்து கிடைக்கும். நானே அதை அக்செப்ட் பண்ணாம நானே வந்து சுயம் குரு ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த குருசிட பரம்பரால நம்ம எங்க இருக்கிறோம்? அதனால அந்த மாதிரியான ஒரு மனநிலை ரொம்ப ரொம்ப தவறான ஒரு மனநிலை. நம்ம வந்து படிக்கணும்னு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நம்ம மனசுல வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து வயசோ இல்ல பதவியோ எதுவா வேணா இருக்கலாம். அது வந்து ஒரு ஆசிரியர் மாணவன்ற அந்த ஒரு உறவை தவிர்த்து அந்த இடத்துல வேற எதையும் நம்ம வந்து வெளிக்காட்டக்கூடாது. அப்படி இருந்தா நமக்கு அந்த ஞானம் வந்து பலிக்காது. இதுதான் வந்து உண்மை. அதனாலதான் பகவானே வந்து என்ன பண்றாரு, தன்னை வந்து ஒரு மாணவனாதான் வந்து காமிச்சுக்கிறாரு. அங்க போய் நான் பகவான் பாணின்னு எனக்கே சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு அவர் கேட்கல. உண்மையிலே சர்வஜர்னா யாருக்கு பொருந்தும்? உண்மையிலே சர்வஜர் அப்படின்னு சொன்னா அது பகவானுக்கு மட்டும்தான் பொருந்தும், அதை வேற யாருக்குமே பொருத்த முடியாது. ஆனா அப்படிப்பட்ட அந்த பகவான் எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஒரு குரு கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நமக்கு சர்வஜர்னா முத என்னன்னே தெரியாது. அந்த வார்த்தைக்கு பக்கத்துல போறதுக்கே நமக்கு வந்து முடியாது. ஆனா நம்மளுடைய மென்டாலிட்டி, இவன் என்னையா சொல்லி கொடுக்க போறான் பெருசா, பாகம் இதுதானே, நாங்க கேட்கலையா அப்படின்னு ஒரு எண்ணம். எங்க போகுது நம்மளுடைய இஸ்கான் சொசைட்டி, ரியலாவே எங்க போகுது அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா அந்த கல்ச்சரே வந்து டோட்டலா வந்து ஸ்பாயில் ஆகிக்கிட்டு இருக்கு ரொம்ப. இது இந்த மாடர்ன் கல்ச்சர்னால வந்துட்டு அந்த ஒரு ஸ்தானம்னா அந்த ஸ்தானத்துக்கான ஒரு வேல்யூ, ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா வந்து குறைஞ்சிட்டு இருக்கு. ஓகே, பதம் 9. பிரம்ம உவாச்ச சம்யக் கார்ணிகஸ்யேதம் வத்சதே விசிகித்சிதம் யத் அகம் சோதித சௌமிய பகவத் வீரிய தர்ஷனே. ஏகநாம் சமாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. மொழிபெயர்ப்பு. ஜெய் ஸ்ரீல பிரபார் ஜெய். பிரம்மதேவர் கூறினார், எனது அன்புள்ள சிறுவனே, நாரதா அனைவரிடமும் கருணை கொண்டு நான் உட்பட இக்கேள்விகளை நீ கேட்டிருக்கிறாய். சர்வ வல்லமை பொருந்திய முழுமுதற் கடவுளின் மகத்துவங்களை ஆழமாக காண்பதற்கு உன்னால் நான் ஊக்கம் அளிக்கப்பட்டுள்ளேன். வத்ச அப்படின்னு சொன்னா சின்ன பையன், எனது அன்புள்ள சிறுவனே அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ பிரம்மா வந்து ரொம்ப ஒரு பாசத்தோட வந்து நாரதரை வந்து சொல்றார், மை டியர் பாய், ரொம்ப நல்ல கேள்வி கேட்டார். நீ கேட்ட கேள்வி வந்து உனக்காக கிடையாது. சம்யக் காருணிகஸ்யேதம், நீ வந்து மற்றவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கருணையினால
நீ வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க. அப்ப ஏன் சின்ன பையன் சொல்லணும்? இந்த மாதிரியான எண்ணம் சின்ன பசங்களுக்கு வருமா, பெரிய ஆளுங்களுக்கு வருமா? மற்றவர்களுக்கு மேலேயும் கருணை இருக்கக்கூடிய ஒரு குணம். கண்டிப்பா வந்து பெரியவர்களுக்கு தான் பிரபு வரும். பெரியவர்களுக்கு தான் வரும். சின்ன பசங்க எப்பவும் வந்து கையில வச்சிருக்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மத்தவங்களுக்கு வந்து கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. சோ அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த ஒரு எண்ணம் என்னோட பையன், சின்ன பையன், நீ உனக்கு எப்படி இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. நீ வந்து இந்த மாதிரி மத்தவங்களுக்காக நீ இப்படி ஒரு கேள்வி கேட்கறியே அப்படின்னு சொல்லி, பொதுவா அப்பாவுக்கு வந்து பையன் இந்த மாதிரி வேணா ஒரு நல்ல ஒரு பரந்த மனப்பான்மையோட ஏதாவது ஒரு செயல் செய்யறான்னா அது அப்பாவுக்கு எவ்வளவு தூரம் சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து பிரம்மா வந்து இங்க ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் கேட்ட அந்த கேள்வி வந்து எப்படி இருக்கு? அகம் சோதித சௌமிய பகவத் வீரிய தர்சனை. அதாவது நீ கேட்ட அந்த கேள்வி வந்து பகவான் எப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவர் அப்படிங்கிறத நான் இன்னொரு வாட்டி வந்து என்ன பண்றேன், உன்னோட கேள்வினால அதை நான் வந்து ஆழமா அவருடைய அந்த மகத்துவங்களை நான் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவியா இருக்கு. நீ இப்ப இந்த கேட்ட கேள்வி வந்து திரும்ப பகவானுடைய அந்த குளோரிய மகத்துவத்தை நான் ஆழமா பாக்குறதுக்கு எனக்கு வந்து பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ ஆக்சுவலா இந்த 9வது ஸ்லோகத்துல இருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் பிரம்மா வந்து நாரதருடைய புரிதல் தவறு அப்படிங்கிறத வந்து சொல்ல போறாரு. எது தவறு? நாரதர் கேட்டார் இல்லையா, நீங்க தான் ஏதோ படைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ அது வந்து தவறான ஒரு எண்ணம்ங்கிறத இங்க இருந்து புரிய வைக்க முயற்சி பண்றாரு. அதுல இங்க முதல் ஸ்லோகத்திலே சொல்றாரு, சௌமிய பகவத் வீரிய தர்சனை. பகவத் வீரிய தர்சனேன்னு அவர் சொன்னது மூலமா அவரே ஒத்துக்கிட்டாரு, ஆல்ரெடி எனக்கு மேல ஒரு பகவான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை வந்து தியானம் பண்றதுக்கு நீ எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிற அப்படின்னு வந்து என்ன செய்யறாரு, பிரம்மா ஆல்ரெடி இங்கேயே ஒத்துக்கிட்டாரு, எனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. சோ இனிமே அது யாரு, என்ன விஷயங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. பதம் 10. நானாருதம் தவ தச்சாபியா யதா மாம் பிரவிஷீபோ அவிஜ்ஞாபரம் மத்த ஜேதாவத்வம் யதோஹிமே. கோபிகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. என்னை பற்றி நீ பேசியதில் எதுவுமே தப்பில்லை. ஏனெனில் எனக்கும் மேலே இருக்கும் பரம சத்தியமான முழு முதற் கடவுளை ஒருவன் உணர்ந்தால் ஒழிய சக்தி வாய்ந்த எனது செயல்களை காண்பவன் மாயையில் கவரப்படுவது உறுதி. ஹரே கிருஷ்ணா. அதுதான் வந்து இங்க பிரம்மாவே சொல்றாரு, வெளிப்படையா பாக்குறதுக்கு நான் தான் வந்து இங்க எல்லாமே பண்ற மாதிரி தெரியலாம். காரணம் என்னன்னா அதுக்கு மாயாசக்தி தான் வந்து என்ன பண்ணுது, ஒருத்தனுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை பார்க்க விடாம தடுக்குது இல்லையா? அதனாலதான் வந்து இன்னும் வந்து ஆளுங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, குரங்குல இருந்தா மனுஷன் வந்தா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த உண்மையை வந்து பாக்குறதுக்கு ஞானம் இல்லை. அவங்க அதை கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் அவங்க வந்து ஏத்துக்கிறதுக்கும் தயாரா இல்லை. காரணம் என்ன? மாயாசக்தியினுடைய ஒரு தாக்கம், மாயாசக்தியினுடைய பாதிப்புக்கு உள்ளானதுனால பரமசத்தியம் எது, முழுமுதற் கடவுள் யாரு, சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு சொல்லி வியாசர் சொன்னாரு. அந்த பரம சத்தியம் எது அப்படிங்கிறத வந்து யாருக்குமே வந்து புரிஞ்சுக்க முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கர்மகாண்டிகள் மாதிரி வந்து பிரம்மா தான் எல்லாம் நினைப்பாங்க. பிரம்மலோகம் போறதுதான் டாப் மோஸ்டான ஒரு கோல் அப்படின்னு நினைச்சிருவாங்க. அதனால ஓகே. ஸோ பிரபுபாதர் பொருளுரையில வந்து நல்லா சொல்றாரு. ஃபர்ஸ்ட், ஒரு கிணற்று தவளையால் சமுத்திரத்தின் அளவை கற்பனை செய்து பார்க்க முடியாது. அத்தகைய ஒரு சமுத்திரம் இருப்பதை கூட அது நம்பாது. உண்மையாகவே அத்தகைய சமுத்திரம் ஒன்று உள்ளது என்று யாரேனும் அதை நம்பச் செய்தால் அதன் பின் அத்தவளை அதன் வயிற்றை இயன்ற அளவுக்கு ஊதச் செய்து கற்பனையால் அச்சமுத்திரத்தை அளக்கத் துவங்குகிறது. இதன் விளைவாக அத்தவளையின் வயிறு வெடித்து உண்மையான சமுத்திரத்தின் அனுபவத்தை பெறாமலேயே பரிதாபமாக இறந்து விடுகிறது. பிரபுபாதர் இந்த உதாரணத்தின் மூலமா இந்த நவீன விஞ்ஞானிகளை வந்து
தாக்குறார். அதாவது இந்த நவீன விஞ்ஞானிகள் என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய சொந்த மூளையை வந்து பயன்படுத்தி இந்த படைப்புக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்றாங்க. அப்படி முயற்சி பண்ணி கடைசியில வந்து என்ன ஆயிடுறாங்க, அவங்க மூளை வெடிச்சு செத்து போயிடுறாங்க. அவ்வளவுதான். அப்ப கடைசியில அவங்க வந்து பகவான் யாருங்கிறத புரிஞ்சுக்காமலும் போயிடுறாங்க. அதனால அவங்க வந்துட்டு பகவானுக்கு அபராதமும் செஞ்சு நரகத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான கற்பனை வந்து உதவாது. எது உதவும், நாரதர் எப்படி வந்து கரெக்டா பிரம்மா கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாரோ அது மாதிரி ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், ஒருத்தர் வந்து அந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருசீல பரம்பரையில வரக்கூடிய ஒரு குருவை வந்து அணுகி அவர்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கும் போதுதான் சரியா வந்து உண்மையை, அந்த பரம சத்தியத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, பதம் 11. ஏன ஸ்வரோசிஷா விஸ்வம் ரோசிதம் ரோஷயாமி யகம் யதார்க்கோ அக்னிர்யதா சோமோ யதர்ஷ கிரகதாரகா. ஹரிகிருஷ்ணர். மொழிபெயர்ப்பு. சூரியன் தன் நெருப்பை வெளிப்படுத்தும் பொழுது சந்திரன், ஆகாயம், செல்வாக்குள்ள கிரகங்கள் மற்றும் மினுக்கும் நட்சத்திரங்கள் ஆகியவையும் தங்களுடைய பிரகாசத்தை வெளிப்படுத்துகின்றன. அத்தகைய போலவே பகவானின் பிரம்மஜோதி எனப்படும் சுய பிரகாசத்தை கொண்டு அவரால் படைக்கப்பட்ட பிறகுதான் என்னுடைய படைப்பு தொழிலை நான் செய்கின்றேன். ஹரே கிருஷ்ணா. ஏன ஏன ஸ்வ ரோசிசா விஸ்வம் ரோஷிதம் ரோஷயாமி அகம். ஏன ஏன அப்படின்னா எவரால், எவரால் அப்படின்னா இங்க பிரம்மா வந்து தன்னை வந்து சொல்லல, யாரோ ஒருத்தர் அவர்னால வந்து என்ன ஆகுது, இந்த உலகத்துல இந்த சூரியன் பயங்கரமா வந்து பிரகாசிக்குது. அந்த எவரால் அப்படின்னு சொல்றதுனால அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்ப எனக்கு மேல யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, இந்த மாதிரியான ஒரு பிரகாசத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய நபரா வந்து இருக்கிறார். அவரால் இந்த மாதிரி என்ன செய்யப்படுது, படைக்கப்படுது. அது படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் நான் என்ன பண்றேன், என்னுடைய படைப்பு தொழிலை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து ஒத்துக்கிறார். அதாவது முதல் படைப்பு அப்படிங்கிறது வந்து விஸ்வம், அனைத்து லோகங்களும் வந்து அவர்னால வந்து படைக்கப்பட்டுருது. அவர் படைக்கப்பட்டதுக்கு அப்புறமா இவர் என்ன பண்றாரு, இரண்டாம் தர படைப்பு வந்து பிரம்மா வந்து பண்றாரு. ஸோ இந்த சிருஷ்டியில வந்து ரெண்டு வந்து இருக்கு. நீங்க வந்து 3வது ஸ்கந்தம் படிக்கும் போது வந்து பாப்பீங்க, வெஷ்டி சிருஷ்டி, சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா வந்து சிருஷ்டி தத்துவத்தை வந்து அங்க விளக்குவாங்க. சமஷ்டி அப்படின்னு சொன்னா மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த ஒரு படைப்பு. வெஷ்டி சிருஷ்டி அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாம் தரமான ஒரு படைப்பு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு விதமான ஒரு படைப்பு இருக்கு. இத வந்து பிரம்மா இங்க வந்து ஜஸ்ட் சொல்றாரு, இந்த மாதிரி நான் பண்றது இரண்டாம் படைப்பு தான் அப்படிங்கிறத. ஆனா 3வது ஸ்கந்தத்துல நல்லா டீட்டெயிலா நீங்க வந்து பாப்பீங்க. பதம் 12. தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமகி யன்மாயயா துர்ஜயா மாம் வதந்தி ஜகத்குரும். ஹரே கிருஷ்ணா பிரபு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வாசுதேவனின் வெல்லுதற்கரிய சக்தி நானே பரம ஆளுநர் என்று அழைக்குமாறு அவர்களை புத்தியில் தாழ்ந்த பிரிவினரை தூண்டுகிறது. அந்த முழுமுதற் கடவுளை தியானித்து என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. என் மாயையா துர்ஜயா அப்படின்னு சொன்னா, துர்ஜயானா என்ன, ஜெயிக்க முடியாதது. எது ஜெயிக்க முடியாதது, மாயையா. அந்த மாயா யாருடையது, என் மாயையா அப்படின்னா யாருடைய மாயா சக்தி ஜெயிக்க முடியாததா இருக்கு அப்படின்னா அது யாருடைய மாயையா இருக்கு, தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாய தீமகி. அந்த அவருடைய சக்தி, அந்த மாயா சக்திங்கிறது வாசுதேவருடைய சக்தி. அதனால அது வந்து ஜெயிக்க முடியாத சக்தியா இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், அவருக்கு என்னுடைய வணக்கங்களை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு.
ஓகே, அந்த மாயா சக்தி வந்து என்ன பண்ணுது, ஒருத்தவங்களுடைய புத்தியை வந்து ஆஹ் ஓகே அதனால நம்ம பகவத்கீதையில கூட பாக்குறோம் இல்லையா, 7வது அத்தியாயத்துல தெய்வீக குணமயி மம மாயா துரத்தியா மாயாம் ஏவம் என்னது 2வது லைன், மம மாயா துரத்தியம். மாயாம் ஏதாம் தரந்தி அதுக்கப்புறம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மாயாம் ஏவம் தரந்தி தான் நான் சொன்னேன். ஓகே, சொல்லுமா ஓகே. சோ பகவானுடைய அந்த மாயா சக்தியினால வந்து பகவானுடைய மாயாசக்தி வெளுதற்கு அரியது. அந்த மாயாசக்தி அதனால அவருக்கு நான் வந்து என்னுடைய வணக்கத்தை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, பதம் 13. விலஜ்யமானயா யஸ்ய ஸ்தாதும் ஈஷா பதோ முய விமோகித விகத்தந்தே மமாகம் ஜிதி துர்திய. இந்துலேகா மாதாஜி. பகவானின் மாயாசக்தி தனது தாழ்ந்த நிலையை குறித்து வெட்கம் அடைந்திருப்பதால் அவளால் உயர்ந்த ஸ்தானத்தை ஏற்க முடியவில்லை. ஆனால் அவளால் குழப்பத்திற்கு ஆளானவர்கள் நான், எனது என்ற எண்ணங்களில் ஆழ்ந்திருப்பதால் எப்பொழுதும் அர்த்தமற்ற பேச்சிலேயே ஈடுபட்டுள்ளனர். ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். யாரு வந்து இந்த அர்த்தமற்ற பேச்சுல வந்து ஈடுபட்டிருப்பான் அப்படின்னு சொன்னா, யார் வந்து நான், எனது அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையில இருக்கிறாங்களோ அவங்க. இது வந்து இங்க டிவோட்டியா இல்லையாங்கிற அந்த பேச்செல்லாம் கிடையாது, எல்லாருமே. ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே வந்துட்டு நம்மளை வந்து புகழ்ந்து பேசணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து இருக்கு. நீங்க வந்து ஆஹ் யாராவது ஒருத்தர்கிட்ட வந்து நீங்க எப்படி பிரபு இது வந்து பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சேவை நல்லா சிறப்பா வந்து பண்ணியிருக்கலாம். சூப்பரா பண்ணிட்டீங்க ப்ரோ, எப்படி ப்ரோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாருன்னா, நம்மலாம் ஒண்ணும் இல்லை ப்ரோ, எல்லாம் உங்களை மாதிரி டிவோட்டிஸோடைய மெர்சி தான் ப்ரோ அப்படிம்பாரு. ஆனா அடுத்து என்ன பண்ணுவாரு, 1 மணி நேரம் கிளாஸ் கொடுப்பாரு எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படின்னா எல்லாம் உங்க மெர்சின்னு சொன்னது பொய்ன்னு அர்த்தம். அவர் வந்து என்னெல்லாம் பண்ணாருன்றத வந்து சொல்லி அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ஒரு குளோரிபிகேஷன் வந்து பண்ணிடுவார் அவரே. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து எப்போதுமே வந்து எதுவுமே நம்மளால நடக்கல, எல்லாமே பகவானால தான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கம்ப்ளீட்டா வந்து அந்த ஒரு டிட்டாச்சான ஒரு மனநிலையில வந்து இருக்கணும். அது பல நேரங்கள்ல நம்ம வந்து இருக்கிறது கிடையாது. சில நேரத்துல வந்து அர்ஜுனனே வந்து என்ன பண்ணிடுறான், நம்ம வந்து பாக்குறோம். காண்டிபத்தை கையில வச்சிருக்கிற நான் என்ன பண்றேன், இந்த குழந்தைங்களை இனிமே காணாம போகாத மாதிரி நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவோம். பக்கத்துல கிருஷ்ணரும் இருப்பாரு, ஏன்னா நானே அந்த வார்த்தை கொடுக்கலையே, நீயே எங்க என்னை கேட்காம அந்த வார்த்தை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. அப்ப அதே மாதிரி வந்து என்ன ஆகும், குழந்தை காணாம போயிடும். அந்த பிராமணர் வந்து நான் கண்டமானைக்கு கேட்பாரு, நீ எல்லாம் உனக்கெல்லாம் எதுக்கு காண்டிப்போம், உனக்கெல்லாம் எதுக்கு மீச, என்னமோ டயலாக் விட்டைய, எங்க என் குழந்தை அப்படின்னு சொல்லி. இதுதான் ஆகும் நிலைமை. நம்ம வந்து எப்போ நான் பண்ணேன் அப்படின்னு வந்து ஒரு நிலைமைக்கு போறோமோ அப்பயே வந்து பகவான் வந்து என்ன பண்ணிடுவாரு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு. எந்த செயல்ல நம்ம எக்ஸ்பர்ட்டோ அதே செயல்லயே நம்ம தப்பு பண்ணுவோம். அதுதான் பகவானுடைய ஒரு பியூட்டி. பகவான் என்ன பண்ணுவாரு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா எதுல நம்ம இது முன்னாடி வரைக்கும் எக்ஸ்பர்ட்டா இருந்தோமோ அதுல வந்து அட்டர் ஃபிளாப் ஆக்கி காமிப்பாரு. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த மாதிரி பகவான் வந்து என்னைக்குமே வந்து அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டார். தன்னுடைய பக்தன் வந்து ஒரு கர்வமான ஒரு நிலைமை அடையிறதுக்கு பகவான் வந்து விரும்புறதே கிடையாது. ஏன்னா அது நல்லது கிடையாது, அவங்களுக்கும் அது வந்து கெடுதல். ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்து வர்றவங்க வந்து எதனால வர்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மாயாசக்தி, அந்த ஜெயிக்க முடியாத பகவானுடைய அந்த மாயாசக்தியினால குழம்பி அவங்க வந்து எப்போதுமே வந்து தங்களே அந்த மாதிரியான ஒரு நிலைமையில வச்சுக்கிறாங்க.
ஆனா அப்ப எல்லாருக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டா, யாரு வந்து பகவான் கிட்ட வந்து முழுமையா வந்து சரணடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு அது மாதிரி வந்து ஆகாது. நீங்க பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல கூட வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு. டக்குனு ஞாபகம் வரல. அந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணரே சூத கோஸ்வாமி சொல்றாருன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து பகவான் வந்து மாயா சக்தியினால வந்து பாதிக்கப்படுறது இல்லையோ, அதே மாதிரியே வந்து பகவானுடைய பக்தர்களும் வந்து என்ன ஆகுறது இல்ல, மாயா சக்தியினால வந்து குழப்பம் அடைகிறது கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனால இந்த மாதிரியான எண்ணத்துல நம்ம வந்து மாட்டாம இருக்கணும்னா நம்ம பகவான் கிட்ட சரணடைஞ்சிடணும். அதான். ஓகே. அதான் தயவு செய்து நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பேசுறது எதுவும் கேட்க மாட்டேங்குது. இல்ல பிரபு, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பிரபு, நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ஓகே. பதம் 14. பிரபு. द्रव्यं कर्म च कालश्च स्वभावो जीव एव च वासुदेवात् परो ब्रह्मन् न चान्यो स्थितत्वता. மொழிபெயர்ப்பு: படைப்பின் 5 அடிப்படையான கூட்டுப் பொருட்கள் நித்திய காலத்தால் ஏற்படுத்தப்பட்ட சேர்க்கை மற்றும் தனிப்பட்ட ஜீவராசிகளின் சுபாவம், உள்ளுணர்வு ஆகிய இவை அனைத்தும் முழுமுதற் கடவுளான வாசுதேவனிடமிருந்து பிரிந்து வந்த பின்னப்பகுதிகளாகும். அவற்றில் உண்மையாக வேறெந்த மதிப்பும் இல்லை. ஜீவாத்மா பகவான்கிட்ட இருந்து வந்த பிரிந்த பின்ன பகுதி, அதை தவிர வேற ஒரு மதிப்பும் கிடையாது அப்படின்ட்டு. நமக்கு அதை தவிர வேற எந்த ஒரு மதிப்பும் கிடையாது அப்படின்ட்டு. நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு பிறப்பை நினைச்சு பெருமைப்படுறதோ, இல்லைன்னா என்னுடைய கல்வியை நினைச்சு பெருமைப்படுறதோ, இல்லை அப்படின்னு சொன்னா என்னுடைய செல்வத்தை நினைச்சு பெருமைப்படுறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. நான் வந்து பகவானுடைய பின்ன பகுதி அப்படிங்கிற அந்த ஒரு குவாலிட்டியை தவிர, ஒரு சிறப்பை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் வந்து எழுதி வச்சுக்கணும். எங்க வீட்டுல பெருசா வந்து ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிக்கணும். அப்பதான் வந்து நமக்கு வந்து இதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரிய வரும். இல்லை அப்படின்னு சொன்னா அடிக்கடி வேதாளம் முருகு மரம் ஏறிடும். ஓகே. ஸோ இங்க வந்து 14வது இந்த பதத்துல பிரம்மா கிட்ட கேட்டார் இல்லையா 6 கேள்வி. அதுல வந்து ஒரு கேள்வி யத் ரூபம் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லையா? யத் ரூபம் அப்படின்னு சொன்னா என்னது? பிரபஞ்ச தோற்றத்தின் அறிகுறி. ஸோ அதுதான் இங்க வந்து இப்போ கேள்விக்கு பதில் சிம்பிளா சொல்றாரு. சிருஷ்டியை பத்தின முக்கியமான அந்த பதில்கள் எல்லாம் 6வது அத்தியாயத்துல வருது. ஓகே. ஸோ இப்போ இந்த சிருஷ்டிக்கு அடிப்படையான அறிகுறிகள் இல்ல எப்படி வந்து இந்த சிருஷ்டி தொடங்குது அப்படிங்கிறதுக்கு பிரம்மா வந்து சொல்றாரு 5 முக்கியமான பொருட்கள் வந்து இந்த சிருஷ்டிக்கு ஒரு அடிப்படையான ஒரு தேவை அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. என்னென்ன இங்க சொல்லியிருக்கிறாங்க சொல்லுங்க. பிரபு, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி. பிரபு பிரகாஷ். ஜெகன் பிரபு, உங்க இந்திரஹரி மாதாஜிக்கு வந்து ஒரு 1000 rupees ஃபைன் போட்டு வச்சுட்டு அப்புறமா வந்து வாங்கி கொடுத்துருங்க. ஓகே. வேற யாராவது? இனிமே யாரும் சொல்ல மாட்டாங்க, இவர் நமக்கு ஒரு 1000 ரூபாய் ஃபைன் போட்டுருவாரோ அப்படின்னு. சொல்லுங்க. 5 அடிப்படையான ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்னது? ப்ரோ நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ. இது யாரு? இவங்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற வேற யாராவது? இருக்கே பிரபு. திரவ்யா, கர்மா, அது வருமா பிரபு? காலா. வெரி குட். ஸ்லோகத்தை படிச்சு பார்த்துட்டு வந்து பதில் சொல்லுங்க. நான் தான் படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காமனா ஆன்சர் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு.
கரெக்டா பிரபு இல்லையா பிரபு? அதுலயே போட்டு இருக்கு பிரபு, பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்னு முதல்ல ஸ்லோகத்துல என்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது வந்து அது உள்ளுக்குள்ள மொத்தமா அடக்கம். தனித்தனியா நீங்க அந்த 5 மட்டும் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அந்த 5 தான் மொத்தமேன்னு நீங்க சொல்ல வர்றீங்க. அந்த 5 சேர்ந்து ஒரு திரவியம், அதுதான் திரவியம்ங்கிறது. நான் 5 பொருட்கள் சொன்னோன்னு நீங்க அந்த 5 மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டீங்க. அந்த 5 சேர்ந்து ஒரு திரவியம். அதை தவிர்த்து அடுத்து அதை தவிர்த்து கல்யாணம். இருக்கு. ஃபர்ஸ்ட் திரவியம், கர்மா, காலம், ஸ்வபாவம், ஜீவா. இந்த 5 வந்து அடிப்படையான மூலப்பொருட்கள். இந்த 5 சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுது? இந்த 5மே வந்து வாசுதேவன் கிட்ட இருந்து வந்த பின்ன பகுதிகள். இந்த 5மே கர்மா அவர்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா அப்ப கர்மா வந்து பகவான் கிட்ட இருந்துதான் வருதா? நம்முடைய இப்ப வாசுதேவன் கிட்ட இருந்து வருதுன்னு தானே இங்க சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரபு அதோட ஐடியா அது பிரபு பகவான்கிட்ட இருந்து தான் வருது. ஐடியாவா? இல்ல ஓகே, அந்த மாதிரியான ஒரு கர்ம வினைக்கு இப்படி தண்டனை கொடுக்கணுங்கிற ஐடியா அவரோட தான் இருக்கலாம். பட் ஆனா அந்த கர்மா அது வந்து இப்ப அவர்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு சொல்றதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, இது வந்து இந்த சிருஷ்டியோடைய ஆரம்பத்துல, அதாவது இது எப்பயோ டைம்லெஸ்ஸா இது வந்து நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அப்போ சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது ஜீவாத்மா அந்த பௌதிக சிருஷ்டிக்குள்ள போகும்போது அதோடைய கர்மாவும் சேர்ந்து போகுதுன்னு அர்த்தம். அவர் கர்மாவை உருவாக்கல, நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த கர்மா நம்ம கூட இருக்கு. அடுத்த சிருஷ்டி தொடங்கும் போது நம்ம என்ன பண்றோம்? அந்த கர்மாவோட சேர்ந்து அந்த பௌதிக சிருஷ்டிக்குள்ள நம்ம வந்து போறோம். அது நம்ம அந்த கர்மாவோட மட்டும் போறது இல்ல, அந்த ஸ்வபாவத்தையும் சேர்த்து எடுத்துட்டு போறோம். அதான் நீங்க பகவத்கீதையில வந்து ஐ திங்க் 16th சாப்டர்ல வந்து நீங்க பார்க்கலாம். அது வந்து எப்படி காற்று நறுமணத்தை வந்து எடுத்துட்டு போகுதோ அது மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த பிறவியில சேர்த்து வச்ச அந்த சுபாவத்தையோட சேர்ந்து நம்ம அடுத்த பிறவிக்கு போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அததான் இங்க வந்து பிரம்மா வந்து சொல்றாரு, இந்த ஜட சிருஷ்டிக்கு முக்கியமா இந்த 5 அறிகுறிகள் அப்படின்னு வந்து, அதாவது 5 முக்கியமான இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். திரவியம், அதாவது அந்த பஞ்சபூதங்கள், அதையும் வந்து என்ன பண்றாரு பகவான் கொடுக்குறாரு. ஜீவாத்மாவுடைய கர்மாவும் இருக்கு, காலமும் சேர்ந்து வந்து அந்த இதுல போடுறாரு. அது எப்படி சிஸ்டமேட்டிக்கா நடக்குதுங்கிறது இனிமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கவலைப்பட வேண்டாம், அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே பிரபு, கர்மான்னு சொல்லியிருக்கு இல்லையா பிரபு, அது வந்து அவருடைய செயல்னு தானே ப்ரோ அர்த்தம் கர்மானா? அப்போ அவருடைய சொல்றாங்களா இல்ல நம்ம செஞ்ச செயல் வந்து? இல்ல, ஜீவராசியோடைய கர்மா. ஜீவராசியோட கர்மா. ஜீவராசியோடைய கர்மான்னு நீங்க வந்து எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா கர்மா அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் அந்த இடத்துல பகவான் வந்து ஒன்னா சேர்க்கிறார் இல்லையா? அதனால அது வந்து பகவானுடைய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துக்கலாம். குட், 2 விதமாவும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். அந்த இடத்துல இந்த காலம், சுபாவம், திரவியம், ஜீவா, இது எல்லாத்தையும் வந்து அந்த ஜட சிருஷ்டியில ஒன்னா சேர்க்கிறார் இல்லையா? அந்த செயல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. பதம் 15. நாராயண பராவேதா தேவா நாராயணாங்கதா தேவா நாராயணாங்கஜா நாராயண பராலோகா நாராயண பராமகா. கிருஷ்ண பிரேமநந்தினி மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு, கேக்குதா? ஹரே. வேத இலக்கியங்கள் பரமபுருஷரால் இயற்றப்பட்டவையும் அவரை அறிவதற்கென்றே உள்ளவையும் ஆகும். அவரது பகவான் உடலின் பாகங்களாக உள்ள தேவர்களும் கூட அவருக்கு தொண்டு செய்வதற்கு என்றே இருப்பவர்கள் ஆவர். வெவ்வேறு கிரகங்களும் கூட அவருக்காகவே உள்ளன. மேலும் அவரை மகிழ்விக்கவே பல்வேறு யாகங்களும் செய்யப்படுகின்றன. ஹரே கிருஷ்ண பிரபு. 15, 16 இங்க வந்து சொல்லப்படக்கூடிய பதில் என்ன? எந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படுது? ரெண்டாவது கேள்விக்கு பிரபு. ரெண்டாவது கேள்வி என்ன கேள்வி அது?
அடைக்கலம். எது அடைக்கலம்? வெரி குட். எது அடைக்கலம், அதுதான். ஸோ நாராயண பரா வேதா, வேதத்துக்கு அடைக்கலமா இருக்கிறவர் யாரு? அவர்தான். தேவா நாராயணாங்கஜா, தேவர்களுக்கும் அடைக்கலமா இருக்கிறது யாரு? அவர்தான். பல லோகங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறவரும் அவர்தான். பல யஜ்யங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறவரும் அவர்தான். ஸோ இந்த இந்த ஜட சிருஷ்டியில வந்து அதாவது இப்போ பிரம்மா வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து சொல்றாரு. அந்த சிருஷ்டியில வந்துட்டு இப்படி இப்படி சில முக்கியமான விஷயங்களை சொல்றாரு. இது எல்லாத்துக்குமே வந்து பகவான் வந்து அடைக்கலமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த மொத்த சிருஷ்டிக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அவர் தான் வந்து காரணமா இருக்க முடியும் இல்லையா? கரெக்டா இல்லையா? அதனால அவர் வந்து ஒரு ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்துட்டு இதெல்லாம் அதுக்கெல்லாம் அவர் வந்து அடைக்கலமா இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஏன்னா அடுத்து வந்து திரும்ப டீட்டெயிலா அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறதுனால சிம்பிளா இங்க வந்து ஷார்ட்டா வந்து சொல்றாரு. அதனால இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பகவானுடைய சேவைக்காக தான் பயன்படுத்தணும். வேதமா இருக்கலாம், தேவர்களா இருக்கலாம், அவங்களும் பகவானுடைய சேவைக்காக தான் இருக்கணும். யஜ்யமா இருக்கலாம், அதுவும் பகவானுடைய சேவைக்காக தான் இருக்கணும். லோகங்களா இருக்கலாம், அதுவும் பகவானுடைய சேவைக்காக தான் இருக்கணும். எதுவுமே வந்து நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு இன்பத்துக்காக அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாத்துக்குமே அவர் தான் அடைக்கலமான, அதாவது காரணமானவரா இருக்கிறார். இப்போ வந்து ஜெகன் ப்ரோ வந்துட்டு ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கிறார். ஆனா எனக்கு அது வந்து தெரியாது. நான் வந்து அவரை பார்த்தது இல்லை. நான் வந்து அந்த ஸ்டால்ல வந்துட்டு நான் வந்து ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து வேலைக்காரங்க. அப்போ வந்து சடனா வந்து இவர் வர்றாரு. வந்துட்டு ஒன்னொன்னா எடுத்து வந்து சாப்பிட்டு பாக்குறாரு. இது எப்படி இருக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப நான் வந்து பாக்குறேன், என்ன இவர் பாட்டுக்கு வர்றாரு, எல்லாமே அது வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே கேட்காம செய்யாம அப்படின்னு சொல்லி நான் வந்து கோவப்பட்டு, யார் சார் நீங்க, ஏன் அப்படி வந்து நடந்துக்கிறீங்க அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். உடனே அவர் வந்து இந்த மாதிரி சிரிப்பாரு. அப்போ வந்து பக்கத்துல இருக்கிற மற்ற ஒர்க்கர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, யார் வந்து அதை தெரிஞ்சவங்கள வந்து அவர் தான் என் ஓனரு, அவரையும் கேட்குற அப்படிம்பாங்க இல்லையா? ஸோ யாரு ஓனர்னு தெரியாத வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அவரை வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனா அவர் தான் ஓனர்னு தெரிஞ்சா அப்ப எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு தான் ஏன் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நம்ம கொஸ்டின் பண்ணுவோமா? கொஸ்டின் பண்ண மாட்டோம். அது மாதிரி இங்க இந்த உலகம் எல்லாமே அவர்னாலதான் படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஞானம் எப்ப நமக்கு வந்து வருதோ அப்ப எல்லாமே அதை அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு தான் முழு உரிமையுமே இருக்கு. நமக்கு அந்த உரிமையே கிடையாது. அவர் பார்த்து நமக்கு வந்துட்டு சரி நீ ஏதோ 2 ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஏதோ 2 சாப்பிட்டுக்கலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம அதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது மாதிரி பகவான் இது எல்லாமே வந்து நமக்காக வந்து கருணையா கொடுத்துருக்கிறாரு. சரி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம், அவரே வந்து கொஸ்டின் பண்றோம். அவர் எப்படி வந்து அந்த மாதிரி பொண்ணுங்களோட டான்ஸ் பண்ணலாம், இது கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு நாகரிகமா தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நம்ம வந்து அவரே வந்து கொஸ்டின் பண்றது. பதம் 16. நாராயண பரோ யோகோ நாராயண பரம் தப நாராயண பரம் ஞானம் நாராயண பராகதி. குண்டலதா மாதாஜி, குண்டலதா மாதாஜி இருக்கீங்களா? மாதாந்திர பிரபு படிக்கிறீங்களா? பல வகையான தியானம் அல்லது யோகம் போன்றவை நாராயணரை உணர்வதற்கென்றே இருப்பவையாகும். நாராயணரை அடையும் நோக்கத்திற்காகவே எல்லா தவங்களும் ஏற்றப்படுகின்றன. உன்னத அறிவு நாராயண நேர காட்சியை பெறுவதற்காக இருப்பதாகும். இறுதியாக முக்தி என்பது நாராயண ராஜ்யத்திற்குள் நுழைவு பெறுவதாகும். இங்க இன்னும் சில விஷயங்கள் பிரம்மா வந்து சொல்றாரு. நாராயண பரோ யோகோ, யோகத்தினாலேயோ இல்ல தபத்தினாலேயோ இல்ல ஞானத்தினாலேயோ அடைய வேண்டிய இலக்கு எது அப்படின்னு கேட்டா அது வந்து பகவான் நாராயணன். ஏன்னா அவர்தான் இந்த மொத்த சிருஷ்டிக்குமே வந்து அடைக்கலமா அதிஷ்டானமா வந்து இருக்கிறதுனால அவர் தான் எல்லாருக்குமே வந்து இறுதி இலக்கா இருக்க முடியும். எல்லா விதமான செயல்களுக்கும்
இறுதி இலக்கா யார் இருக்க முடியும்? பகவான் தான். ஏன்னா அவர் தான் எல்லாத்துக்குமே அடைக்கலமா இருக்கிறார். ஸோ இது போன்ற விஷயங்களுக்கும் அடைக்கலமா இருக்கிறது அவர் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால ஒருத்தர் வந்து யோகம் செய்யறதுனால அவருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லைன்னா வந்து அந்த யோகத்தினால ஒருத்தர் வந்து பிரம்மஜோதி அடையணும்னு நினைக்கிறதோ, எதுவா இருந்தாலும் அதுக்கு இவருடைய அனுகிரகம் இருந்தா தான் நடக்கும். நீங்க வந்து ஆயுர்வேத சாஸ்திரத்துல கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வைத்தியோ நாராயணா ஹரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அவங்க வந்து சில மருந்துகளை வந்து கலக்கும் போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்குன்னு பர்டிகுலரான மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லிதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஹ் அந்த மருந்தை கலப்பாங்க. ஔஷதம் நாராயணோ ஹரி, மருந்தும் நாராயணர் தான். அதனால ஸோ எதுவா இருந்தாலும் வந்து பகவானுடைய அந்த நாமத்தை உச்சரித்து செயல்படும் போதுதான் அது வந்து முழு பலனை வந்து கொடுக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து முழு பலனை கொடுக்க போறது கிடையாது. ஓகே, பதம் 17. தஸ்யாபி திருஷ்டூர் ஈசஸ்ய கூட ஸ்தஸ்யாகிலாத்மன ஸ்ருஜ்யம் ஸ்ருஜாமி சிருஷ்டோகம் ஈச ஈக்ஷயைவாபி சோதித. மீனாட்சி மாதாஜி இருக்கீங்களா? ஹரே அவரால் ஊக்கமளிக்கப்படுவதால் மட்டுமே பரமாத்மாவாக எங்கும் பரவியுள்ள அவரது நாராயணர் பார்வையின் கீழ் ஏற்கனவே அவரால் படைக்கப்பட்டு விட்டதை நான் கண்டுபிடிக்கிறேன். நானும் அவரால் படைக்கப்பட்டவனே. ஹரே கிருஷ்ணா. தஸ்யாபி திரஷ்டூர் ஈசஸ்ய கூடஸ்தஸ்ய, அதாவது பிரம்மா இந்த சிருஷ்டியில வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பார்க்கக்கூடிய அந்த விஷயம் முன்னாடியே பகவானால பார்க்கப்பட்டிருக்கணும். பகவான் தன்னுடைய பார்வையினாலேயே வந்து படைக்கிறார் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே பகவான் தன்னுடைய பார்வையினால வந்து அவர் படைக்கப்பட்டதை தான் அதுக்கப்புறமா வந்து பிரம்மானால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. அதே அந்த பார்வையினாலதான் இவரும் வந்து படைக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் இங்க வந்து பிரம்மா வந்து ஒத்துக்கிறாரு, நானே வந்து அவர்னால படைக்கப்பட்ட ஒரு ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க இந்த 17வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் 3 ஸ்லோகம் வந்து பிரம்மா வந்து இந்த ஜீவாத்மாவுக்கும் பகவானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு வித்தியாசத்தை வந்து வேறுபடுத்தி வந்து காட்டுறார். என்ன அப்படின்னு சொன்னா, பகவான் அப்படிங்கிறவரு, அதாவது பரமாத்மா, அவர் வந்து படைக்கக்கூடிய நபரா இருக்கிறாரு. இந்த ஜீவாத்மா படைக்கப்பட்ட ஒரு நபரா வந்து இருக்கிறாங்க. நம்ம எதையுமே இந்த உலகத்துல படைச்சதே கிடையாது. ஏன்னா அந்த படைக்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது நமக்கு வந்து இல்லை. அதாவது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு அஷ்டமா சித்திகளை வந்து அடையும் போது நம்ம சில விஷயங்களை வந்து உருவாக்க முடியும்னா சரியான வார்த்தை என்ன சொல்றது, இல்லாத ஒரு வஸ்துவை வந்து உருவாக்க முடியாது இல்லையா? ஏற்கனவே இந்த சிருஷ்டியில இப்போ உதாரணத்துக்கு எங்கேயோ வந்து ஒரு மாம்பழம் இருந்தது, அந்த மாம்பழத்தை நான் என் கையில வர வைக்கிறேன் அப்படின்னா நான் அதை வந்து உருவாக்குனதா அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே இருந்ததை என் கைக்கு நான் வர வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சக்தியை வந்து ஒருத்தர் அடைய முடியுமே தவிர புதுசா ஒரு மாம்பழத்தை அவர் வந்து உருவாக்குனாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அந்த மாதிரி இங்க பிரம்மாவும் வந்துட்டு ஏற்கனவே படைக்கப்பட்ட ஒன்றை வந்து அவர் வந்து ஒழுங்குபடுத்துறாரே தவிர்த்து அவர் புதுசா ஒன்றும் படைக்கல அப்படிங்கிறத சொல்றாரு. அவரும் வந்து படைக்கப்பட்டவர் அப்படின்றத ஒத்துக்கிறாரு. பதம் 18. சத்வம் ரஜஸ்தம இதி நிர்குணஸ்ய குணாஸ்திரய ஸ்திதி சர்க்க நிரோதேஷு கிரகீதா மாயையா விபோ. பரமபுருஷரின் தூய ஆன்மீக உருவம் எல்லா பௌதீக குணங்களுக்கும் மேலானதாகும். இருப்பினும் ஜட உலகை படைத்து காத்து அழிப்பதற்காக அவர் தமது பயங்கர சக்தியின் வாயிலாக சத்வம் ரஜம் தமஸ் எனும் ஜட இயற்கை குணங்களை ஏற்கிறார். My mouse is not working, that's why. Hare Krishna. ஓகே, இப்போ பிரம்மா வந்து இந்த ஜட சிருஷ்டி
எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. எல்லாருக்குமே வந்து மேற்பட்டவரா ஒரு தூய ஆன்மீக வஸ்துவா இருக்கக்கூடிய ஒரு நிர்குணசிய அப்படின்னு சொன்னா பௌதிக குணங்களுடைய அந்த ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு நபர், அப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்தா கூட அவர் வந்து என்ன பண்றாரு, இந்த வந்து முக்குணங்களை வந்து அவர் வந்து ஏத்துக்கிறார். எதுக்காக அதை ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ஸ்திதி சர்க்க நிரோதேஷோ, ஸ்திதினா பராமரிக்கிறது, சர்க்கனா படைப்பு, நிரோதேஷனா அழிக்கிறது. இந்த மூணையுமே வந்து மாயாசக்தியினால வந்து செய்ய வேண்டியிருக்கு. அப்ப இந்த மூணையும் தன்னுடைய மாயாசக்தியினால வந்து அதை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து என்ன பண்ண முடியும், அதே மாயாசக்தியினுடைய ஒரு துணை கொண்டுதான் பண்ணணும். அப்படின்னா எது? முக்குணம். அந்த முக்குணங்களுடைய ஒரு துணை கொண்டுதான் என்ன பண்ண முடியும், இந்த மாயாசக்தியை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, அவர் இந்த முக்குணங்களுடைய ஒரு அவதாரங்களை வந்து ஏத்துக்கிறாரு. அப்படின்னு சொன்னா அப்போ பகவான் வந்து அந்த குணங்கள்னால பாதிக்கப்படுறாரு அப்படின்னு நம்ம வந்து நினைக்கலாம். இப்ப தமோ குணத்தை அவர் ஏத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா பகவான் கிட்ட தமோ குணம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியுமா? அப்படி தமோ குணம் பகவான் கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் வந்து பகவானா தான் இருக்க முடியுமா? முடியாது. தமோ குணம் இருந்தா பகவானாக இருக்க முடியாது. எப்படின்னு சொல்லுங்க. பிரபு பகவான்றவர் எல்லாத்தையும் அறிந்தவர், அதனால அறியாமையில் இருக்க முடியாது. அதனால என்ன சொல்ல வரீங்க? அதனால தமிழ் குணத்துல இருக்க முடியும். எல்லாமே பகவான்கிட்ட இருந்து தானே பிரபு வந்தது. அவர்கிட்ட எல்லாம் இருக்கும், ஆனா அவருக்கு அந்த அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டார். நிர்குணம். பகவான் கிட்ட தமோ குணம் இருக்குறீங்களா? பிரபு ஹரே கிருஷ்ணா. பிரபு அவர் தமோ குணம்ன்றது அறியாமை ஒண்ணு, இன்னொன்னு பார்த்தா லேசினஸ் அப்படி இருக்கும். 2 விஷயங்கள். பகவான் எப்பவுமே ஆன்மீக உலகத்திலயும் சரி இங்கேயும் சரி எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அங்க வந்து சூரியன் சந்திரன் கூட இல்ல அப்படிங்கிறாங்க. எப்பவுமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவர் கண்டிப்பா தமோ குணத்துல இல்ல. அதே மாதிரி வந்து அவர் அறிவு நிரம்பியவரா இருக்காருன்னு ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலே பாக்குறோம் பிரபு. அதனால அவர் கண்டிப்பா தமோ குணத்துல இல்ல பிரபு. அவர் எந்த குணமுமே இல்ல பிரபு, நிர்குணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சித்ரா மாதாஜி. பிரபு பகவான் கிட்ட தமோ குணம் இருந்திருந்தா இந்த சிருஷ்டி நடந்தே இருக்காது பிரபு. எப்படி? ஆக்கும் சக்தி வந்து தமோ குணத்துக்கு இல்ல பிரபு. அப்ப தமோ குணத்துடைய குணம் என்ன? தமோ குணம் வந்து சோம்பேறிகளுக்கு உரியது. அதாவது எது சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம நிறைய உறக்கத்துல நிறைய எது எது கீழ்நிலையில இருக்கோ அது எல்லாமே தமோ குணத்துல வருது. விஷ்ணு கூட தான் எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டா இருக்கிறாரு? எப்பயுமே வந்து பாம்பு படுக்கல படுத்தா இருக்கிறாரு. அவர் ஞானத்துல சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரு. ஞானத்துல சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கிறாரா? பிரபு அது யோக நித்ரைன்னு சொல்றாங்க பிரபு. நம்மள மாதிரி தூக்கம் இல்லைன்னு சொல்றாங்க. சொல்லாங்களா? அந்த யோக நித்திரைங்கிறது அவர் மட்டுமா பண்றாரு? பாகவதம் கிளாஸ்ல உட்காந்து நம்ம எல்லாரும் பண்ணலாம். அது இல்ல பிரபு. ஏகநாம மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அவர்தான் வந்து பகவான் தான் முக்குணங்களுக்குமே அதிபதி அவர் தான். அதனால இந்த மாதிரி அவர் எந்த குணத்திலையுமே அவரு அதிபதியா இருக்கிறதுனால பாதிக்கப்படுறது இல்லைங்க பிரபு. ஓகே, தேங்க்யூ. அதுதான் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப தெளிவா வந்து பார்த்தோம். மாயாஞ்சத தபாஸ்ரயம், முதல் காண்டம் 7வது அத்தியாயம் 4வது ஸ்லோகத்தை வந்து நம்ம டீட்டெயிலா ஒரு நாள் பார்த்தோம். மாயாஞ்சத தபாஸ்ரயம், அவருக்கு அதாவது தமோ குணம் அவருக்குள்ள இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது டோட்டலா வந்து சித்தாந்தப்படி தப்பு. பகவானுக்குள்ள தமோ குணம் இருக்க முடியாது. அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அவருடைய தேகம் வந்து பௌதிகமானதுன்னு ஆயிரும். ஏன்னா ரஜோகுணம், தமோ குணம், சாத்விக குணம் இது எல்லாமே பௌதிகமான ஒரு குணம், பௌதிக உலகத்தை சார்ந்த ஒரு குணம். அது வந்து ஆன்மீக உலகத்துல கிடையாது. அப்போ பௌதிகமான அந்த ஒரு குணத்தை உடைய ஒரு நபர் ஆன்மீக உலகத்திலேயே முதல் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஆன்மீக சிருஷ்டியை வந்து படைக்க முடியும்? அப்போ கம்ப்ளீட்டா அது வந்து நடக்காது. ஆனா அவருடைய சக்தி தான் அந்த மாயா சக்தி, அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அது பகீரங்க, அது அவருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சக்திங்கிறத புரிஞ்சுக்கணும்.
அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அது மாதிரி இந்த முக்குணங்கள் நீங்க ஏற்கனவே ஒருத்தவங்க சொன்ன மாதிரி இது அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது அது எப்படி அவரையே வந்து ஓவர் ரூல் பண்ண முடியும்? அது அவரை வந்து ஓவர் ரூல் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதோட அவர் வந்து அப்ப தொடர்பு கொண்டுக்கிறாரா அப்படின்னு சொன்னா இல்ல. அதை அவர் வந்து என்ன பண்றாரு, ஜஸ்ட் வந்து ஒரு கருவியா வந்து யூஸ் பண்ணிக்கிறார், ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறார். எப்படி வந்து ஒரு பொருள் எது வேணா எடுத்துக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு பைக் எடுத்துக்கிறோம். அது நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அது அதோட அந்த வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம பெட்ரூம்குள்ள கொண்டு போய் வச்சு பக்கத்துல பெட்ல போட்டு நம்ம அதை வந்து அதை கடிப்பிடிச்சு படுத்துட்டு இருக்கோமா? அதுக்கு பண்ண முடியாது. அப்போ அதோடைய அந்த பர்பஸ் வேற. அதை நம்ம வந்து யூஸ் பண்ணா கூட நம்ம அது கூட அந்த அளவுக்கு அதை என்ன சொல்றது, அதனால நம்ம முழுமையா பாதிப்படைகிறது கிடையாது. அது மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த சிருஷ்டியை வந்து பண்றதுக்கு இந்த முக்குணங்களோட ஒரு அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரே தவிர்த்து அதோட அவர் தொடர்புக்குள்ள போறது கிடையாது. அதையும் நேரடியா வந்து அவர் வந்து தொடர்புல வர்றது கிடையாது. என்ன பண்றாரு, இந்த மாதிரி ரஜோகுணத்துக்கு பிரம்மாங்கிற ஒருத்தரை வந்து கொடுத்து அவரை எம்பவர் பண்ணி அதை வந்து டீல் பண்றாரு. தமோ குணத்தை சிவன்ற ஒருத்தரை அவரை எம்பவர் பண்ணி அந்த குணத்தை அவரை டீல் பண்ண வைக்கிறார். சாத்வீக குணத்தை தான் வந்து எடுத்துக்கிறாரு. ஆனா அந்த சாத்வீக குணத்துல கூட அதை அவர் வந்து முழுசா தனக்கு உள்ள எடுத்துக்கிறது கிடையாது. அதை வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் பண்ணிட்டு அவர் வந்து மெயின்டைன் பண்றாரு. ஏன்னா பகவான் வந்து கம்ப்ளீட்டா சுத்த சாத்வீகமான நிலைமையில இருக்கக்கூடியவர். இந்த சாத்வீக குணம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பௌதிகமான ஒரு குணம். அதனால அதையும் அவர் ஏத்துக்கிறாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது. ஓகே, பதம் 19. காரிய காரண கர்த்திருத்வே திரவ்ய ஞான கிரியாஸ்ரய பத்னந்தி நித்யதா முக்தம் மாயினம் புருஷம் குணா. ஹரே கிருஷ்ண பிரபு. மொழிபெயர்ப்பு. ஜட இயற்கையின் இம்மூன்று குணங்கள் தொடர்ந்து பொருள், அறிவு மற்றும் செயல்களாகவும் உருவெடுத்திருக்கின்றன. இதனால் இக்குணங்கள் நித்தியமான உன்னத தன்மை கொண்ட ஜீவராசியை காரண விளைவு எனும் சூழ்நிலைகளில் புகுத்தி அத்தகைய செயல்களுக்கு அவனையே பொறுப்பேற்க செய்கின்றன. கிருஷ்ணன். இங்க சொல்லியிருக்கக்கூடிய காரிய காரண இது ரெண்டுமே வந்து ஒரு சிருஷ்டியை பத்தி சொல்லக்கூடியது. பின்னாடி அதை நம்ம பார்ப்போம். 21வது ஸ்லோகத்துல இருந்து நம்ம எது காரண சிருஷ்டினா என்ன அப்படின்றத பார்ப்போம். 32வது ஸ்லோகத்துல இருந்து 35வது ஸ்லோகம் வரைக்கும் காரிய சிருஷ்டினா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ காரணம் அப்படின்னு சொன்னா இங்க வந்து என்ன சொல்லியிருக்கு, காரணம்னா காரணம், காரியம்னா விளைவு இல்லையா? ஸோ காரண சிருஷ்டி அப்படின்னா என்ன, காரிய சிருஷ்டினா என்னன்னு நம்ம இதுக்கப்புறமா பார்ப்போம். காரண காரிய கர்த்திருத்துவே திரவிய ஞான கிரியாஸ்ரய, இந்த 3 வஸ்துக்களை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. திரவியம், ஞானம், கிரியா, இதை 3ஐயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு இனிமே. திரவியம் அப்படிங்கிறது இந்த முக்குணத்துல எதுல இருந்து வருது, ஞானம் அப்படிங்கிறது இந்த முக்குணத்துல எதுல இருந்து வருது, அப்புறம் கிரியாஸ் இந்த கிரியை அப்படிங்கிறதும் இந்த முக்குணத்துல எதுல இருந்து வருது அப்படிங்கிறதையும் இனிமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஓகே, 21வது ஸ்லோகத்துல சொல்றாங்க, நம்ம அங்கேயே அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபைனலா என்ன சொல்றாரு, நித்தியமான உன்னத தன்மையை கொண்ட ஜீவராசியை காரண விளைவு என்னும் சூழ்நிலைகளில் புகுத்தி அத்தகைய செயல்களுக்கு அவனையே பொறுப்பேற்க செய்கின்றன. அப்படின்னா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது காரண விளைவு அப்படின்னு சொன்னா அந்த முதல் சிருஷ்டி அப்புறமா 2ஆம் தரமான சிருஷ்டி, இந்த 2 சிருஷ்டிக்கு உள்ளயும் நித்தியமான உன்னத தன்மையை கொண்ட அந்த ஜீவராசிய பகவான் என்ன பண்றாரு, ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படின்னா இந்த ஜீவாத்மா வந்து டைரக்டா பகவான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள அப்படி ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாரா? இல்லையா? அதான் நீங்க சொல்லியிருக்கு இல்லைங்கிறீங்க. எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? அவர்
ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறாருன்னு தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது. எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? முதல் வரியில கொடுத்திருக்கிறீங்களே பிரபு, ஜடையர்க்கின் 3 குணங்கள் தொடர்ந்து பொருள், அறிவு மற்றும் செயல்களாக உருவெடுக்கின்றன இல்லைங்களா பிரபு? அதுதான் வந்துட்டு நிச்சயமான உணர்வு ஜீவராசியை காரண விளைவாச்சு பூத்துது. போதும். பிரபு அந்த கேள்வி ஒன்று சொல்லுங்க. வேற யாராவது? பிரபு இங்க வந்து நம்ம அந்த யோக சாரி பிரபு, அந்த ஜீவராசிகள் உறக்க நிலையில இருப்பாங்க. அவங்கள மறுபடியும் கொண்டு வந்து இந்த ஜட இயற்கையில வைக்கும் போது அந்த நம்ம எல்லாம் மறந்துருப்போம்ல பிரபு, பாஸ்ட் என்ன ஆசைப்பட்டிருந்தோம் எல்லாத்தையும் மறந்துருப்போம் இல்லையா? அப்ப புதுசா வந்து நம்மளுக்கு அந்த சூழ்நிலைகள்லாம் உருவாக்கி கொடுத்து அந்த ஞாபகத்தையும் கொடுக்குறாருன்னு படிச்சிருக்கோம்ல பிரபு, அதனால வெரி குட். அதான் அப்படின்னா இப்பதான் ஜீவராசி வந்து ஃப்ரெஷ்ஷா படைக்கப்பட்டது. அந்த படைக்கப்பட்ட ஜீவராசியை அப்படியே மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அதை நம்ம என்னைக்கும் அப்படி புரிஞ்சுக்க கூடாது. என்ன பண்றாரு, ஏற்கனவே அந்த ஜீவாத்மாக்கு வந்துட்டு ஒரு கர்மா இருக்கு, ஒரு சுபாவம் இருக்கு. அதுக்காக என்ன பண்றாரு, அந்த கர்மாவும் அந்த சுபாவத்துக்கும் ஏத்த மாதிரி திரும்ப இந்த பௌதிக உலகத்துல வந்து அனுபவிக்கிறதுக்காக ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். டைரக்டா வந்து ஏற்கனவே இந்த ஜீவாத்மா வந்து மெட்டீரியல் வேர்ல்டு தான் இருக்கு அப்படின்னு பேசுற சித்தாந்தம் இங்க பாகவதத்துல கிடையாது. ஓகே. பதம் 20. சாயேச பகவான் லிசைகஸ் திரிபீர்யேதேர் அனோக்ஷஜ ஸ்வலக்ஷித கதீர் பிரம்மன் சர்வேஷாம் மமசேஸ்வர. நீலாம்பரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ராமனா, நாரதா, மேற்குறிப்பிட்ட இயற்கையின் முக்குணங்களின் காரணத்தால் பரமபுருஷர் ஜீவராசிகளுடைய ஜட புலன்களின் அறிவாற்றலுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். ஆனால் என்னை உட்பட அனைவரையும் ஆள்பவர் அவரே ஆவார். சோ இப்போ நாரதர் வந்து கேக்குறாரு, நீங்க வந்து அவர் தான் ஒரு நம்மளை படைச்சாரு, அவர் தான் வந்து எல்லாருக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றீங்களே, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கு ஏன் தெரியல இல்லையா? அவருக்கு வந்து அவருக்கு மேல ஒரு பகவான் இருக்கிறாருங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஏன் எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியல, எல்லாருக்குமே ஏன் அது தெரியல அப்படின்னு வந்து இங்க நாரதர் வந்து கேட்கிறாரு. அதுக்குதான் வந்து பிரம்மா இங்க சொல்றாரு, அது இல்லடா குழந்தை, அது வந்து என்னன்னா எல்லாருமே இந்த முக்குணத்தோடைய ஒரு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த முக்குணத்தினால நான் இந்த ஜட உடல் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, நான் இந்த உடல் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சுக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஜட விஷயத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகவானை வந்து என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு வந்து நாரதருக்கு சொல்றார். அப்படின்னா என்ன, நம்ம எப்போ இந்த முக்குணங்களை வந்து கடக்குறோமோ அந்த நிலைமையில நம்மளால என்ன பண்ண முடியும், பகவானை நாம பார்க்க முடியும்னு அர்த்தம். அப்ப இந்த முக்குணங்களை விட்டு கடந்து வெளியில வர்றதுக்கான ஒரு தீவிரமான ஒரு முயற்சி தான் நம்மளுடைய இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சி அப்படிங்கிறது. அப்ப இந்த கிருஷ்ண பக்தி பயிற்சியினுடைய அந்த முழு டார்கெட் என்னவா இருக்கணும், இந்த முக்குணங்களை கடந்து நம்ம வந்து சுத்த சாத்வீக நிலையை அடையிறது தான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கு. அதுல எப்போதும் வந்து ஒருத்தர் வந்து விழிப்புணர்வோட இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் கோவப்பட மாட்டாரு, வருத்தப்பட மாட்டாரு, பொறாமப்பட மாட்டாரு. அவர் முழுவதுமா வந்துட்டு எப்போதும் பகவானுடைய தியானத்துல ஆனந்தமா இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு நபர்னால என்ன பண்ண முடியும், பகவானை உணர முடியும். ஓகே. பதம் 21. காலம் கர்ம சுபாவம் ச மாயேஷோ மாயயா ஸ்வயா ஆத்மன்யத்ருட்சயா பிராப்தம் விபூஷூர்வுபாததே. பிரேமராஜா பிரபு. பிரேமராஜ். வர எல்லா சக்திகளையும் ஆளுவரான பகவான் தமது சுயசக்தியால் நித்தியமான காலம், அனைத்து ஜீவராசி விதி மற்றும் அவர்களுக்குரிய இயற்கை ஆகியவற்றை படைக்கிறார். மீண்டும் அவர்களை அவர் தனித்தனியாக தமக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். இப்ப புரியுதா? இந்த ஸ்லோகத்துல அந்த சைக்கிள் வந்து நாரதர் வந்து சொல்றாரு. அதாவது பகவான் வந்து என்ன பண்றாரு, காலம், கர்மம், சுபாவம் இந்த மூணையும் சேர்த்து வச்சு என்ன பண்றாரு, அந்த ஜீவாத்மாவை இந்த பௌதிக உலகத்துக்குள்ள அனுப்புறாரு. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன பண்றோம், அது உள்ளுக்குள்ள வந்து இப்படி அதுக்கு ஏத்த மாதிரி பலவிதமான செயல்கள்ல ஈடுபட்டு பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி கர்மாக்களை நம்ம வந்து சேர்த்துக்கிறோம்.
அப்புறம் என்ன பண்றோம், சிருஷ்டி அழிஞ்ச உடனே திரும்பியும் நம்ம அவருக்குள்ளேயே போய் ஐக்கியமாயிடுறோம். அப்போ அவருக்குள்ள அதே அந்த கர்மத்தோடையும் சுபாவத்தோடையும் காலமும் அவருக்குள்ள சேர்ந்து இருக்கும். திரும்ப பகவான் வந்து எப்ப சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்ப அந்த சிருஷ்டி தொடங்கும் போது நம்ம என்ன பண்றோம், திரும்பவும் பகவான் தன்னுடைய தேகத்துக்குள்ள இருந்து நம்மள அந்த ஜட சிருஷ்டிக்குள்ள வந்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இதுதான் வந்து நடக்கிறது. ஓகே, சோ இது வந்து எந்த கேள்விக்கான ஒரு பதில்? மூன்றாவது கேள்விக்கான பிரபு பதில். மூணாவது கேள்வி பிரபு, யாரால் படைக்கப்பட்டது? 21 ஸ்லோகத்துல 35 ஸ்லோகம் வரைக்கும் சொன்னீங்க பிரபு. எஸ், வெரி குட். 21ல இருந்து 35 வரைக்கும் இந்த எத் சிருஷ்டம் யாருனால படைக்கப்பட்டதுங்கிறத வந்து சொல்ல வராரு. அதே இது 21ல இருந்து 31 வரைக்கும் நம்ம வந்து என்ன நினைச்சுக்கலாம், இது வந்து காரண சிருஷ்டி அப்படின்றதையும் அந்த அந்த விளக்கமாவும் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ காரண சிருஷ்டி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்ப இங்க இருந்து வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். காரண சிருஷ்டி அப்படின்னா காரணம்னா காரணம்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப சிருஷ்டிக்கு காரணம்ங்கிறது என்ன? சிருஷ்டிக்கு காரணம் அப்படிங்கிறது 2 காரணம் சொல்லலாம். அதாவது வந்துட்டு மூல காரணம். மூல காரணம் அப்படிங்கிறது பகவான் தான் இல்லையா? பகவான் தான் படைக்கிறாரு. அவர் படைக்கலைன்னா எதுவும் நடக்காது. இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுடைய கர்மமும் சுபாவமும் சேர்ந்து வந்து என்ன பண்ணுது, அந்த சிருஷ்டி நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு. காலமும் தான். ஸோ காலம் உள்ள வந்தாதான் சிருஷ்டி வந்து நடக்கும். ஸோ அதனால காலமும் அதோட சேர்ந்து வந்து வரும். காலம் அப்படிங்கிறது இருக்கிறதுனாலதான் ஒருத்தர் வந்து பர்டிகுலரா ஒரு டைம்ல வந்துட்டு இந்த இவ்வளவு ஒரு கால அளவு அவர் வந்து இன்பத்தை அனுபவிக்கணும், இவ்வளவு கால அளவு அவர் வந்து துன்பத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கறத வந்து யார் நிர்ணயிக்கிறா? காலம் தான் நிர்ணயிக்குது இல்லையா? அந்த காலத்தின் அளவுனாலதான் இவ்வளவு நாள் இன்பம் இவ்வளவு நாள் துன்பம்ங்கிறது நம்மளால நிர்ணயிக்க முடியும். அந்த காலம் இல்லை அப்படின்னா அப்போ என்ன ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒண்ணு நிரந்தரமான துன்பத்துக்கும் காரணமாயிரும், இல்ல அப்படின்னு சொன்னா என்ன வேணா பண்ணலாம், நிரந்தரமா ஆனந்தமாவே இருக்கலாம்ன்ற மாதிரி ஆயிரும். அப்ப ரெண்டுமே சரி இருக்காது பௌதிக உலகத்துல. இப்ப பௌதிக உலகத்துல இந்த காலம்ன்ற ஒண்ணு இல்லை அப்படின்னா ஒருத்தர் தப்பு பண்றாரு, அந்த தப்புக்கு இவர் இத்தனை காலம் வந்து தண்டனை அனுபவிக்கணுங்கிற அந்த ஒரு விஷயமே இல்லாம போயிடும். இல்ல சரி, அப்ப காலத்தை எடுத்துடுறோம்னு வச்சுக்கோங்க. காலத்தை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ ஒருத்தர் வந்து எவ்வளவுதான் தப்பு பண்ணா கூட அவருக்கு தண்டனையே வராதுன்ற மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்ப இப்ப காலம் இருக்குன்னு வச்சுக்கோம், அவருக்கு வந்துட்டு புண்ணியம் வந்து இருக்கு. அப்ப குறிப்பிட்ட அளவு அவர் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுவும் இல்லாம போயிடும். இன்னொன்னு, அந்த காலம் இல்லை அப்படின்னு சொன்னா என்னதான் தப்பு பண்ணாலும் அவர் வந்து எப்பவுமே வந்து சந்தோஷமாவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்ப அந்த காலம்ங்கிற ஒண்ணு வந்து அந்த ஜீவாத்மா கூட வந்தாதான் அந்த ஜீவாத்மாவுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி அது இவ்வளவு காலம் இன்பமா இருக்கலாம், இவ்வளவு காலம் துன்பமா இருக்கலாங்கிறத வந்து என்ன பண்ண முடியும், நிர்ணயிக்க முடியும். அதனாலதான் பகவான் வந்து ஜீவாத்மாக்களை படைக்கும் போது காலத்தையும் சேர்த்து வந்து கொடுக்குறாரு. சோ அப்போ இந்த பௌதிக உலகத்துல ஒவ்வொரு வஸ்துவுமே அதுக்குன்னு ஒரு கர்மா இருக்கு. அந்த கர்மாக்கு ஏத்த மாதிரி அது வந்து ஒரு காலத்துல ஒரு கால அளவு அது இருக்கு. அசையாத வஸ்துக்களை தவிர்த்து மற்றது உயிருள்ள வஸ்துக்கள் அனைத்துக்குமே அந்த கால அளவு கொடுக்கறதுக்கான காரணம் அதோடைய கர்ம வினை. அந்த கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி அதோடைய தண்டனையோ இன்பத்தையோ அந்த குறிப்பிட்ட காலம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த காலம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்படுது. சோ அப்ப காரணம் முக்கிய காரணம் அப்படிங்கிறது வந்து யாரு? பகவான். இரண்டாம் தர காரணமா இருக்கிறது ஜீவாத்மா. சோ அந்த ஜீவாத்மாவுடைய கர்மா அது எவ்வளவு காலம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக காலம் இதெல்லாம் சேர்ந்து பகவான் படைக்கிறார். ஓகே, பதம் 22. ஓகே, 7:30 ஆயிடுச்சா? ஓகே, வில் ஸ்டாப் ஹியர். சிருஷ்டியை வந்து நாளைக்கு படிப்போம். இன்னைக்காவது டைமுக்கு கிளாஸ் முடிப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது வந்துட்டு கேள்வி